18 வயதிலேயே வாக்குரிமை பெற்ற இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வோடு இருந்தால்தான் சரியான நிர்வாகத்தை அவர்களால் கட்டமைக்க முடியும். இன்று பணத்தை கொடுத்து கூட்டம் கூட்டுகிற நிலை வந்துவிட்டது என்பதை நாம் அறிகிறோம். மேடையிலே இருக்கிறவர்களுக்கு ஒரு கைத்தறி துண்டையோ அல்லது பொன்னாடையோ போர்த்துவது என்பதற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு நல்ல மேடை பேச்சு என்ன செய்ய முடியும்? ஒருவர் சொன்னார், மேற்கோள்களை பயன்படுத்துபவர்கள் முட்டாள்கள் என்று சியாங்கா போங்கா சொல்லியிருக்கிறார் என்று. அதுவே ஒரு மேற்கோள் தானே. இன்றைய தலைப்பு பேச்சுக்கலை. பேச்சுக்கலையின் முதல் அமர்வு இனிதே தொடங்குகிறது. முதல் அமர்விற்கான சிறப்பு விருந்தினர் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர், கல்வியாளர், சமூக ஆர்வலர், தன்னம்பிக்கை பேச்சாளர், படிப்பது சுகமே, சிற்பங்களை சிதைக்கலாமா, ஆத்தங்கரை ஓரம், வாய்க்கால் மீன்கள், அழகோ அழகு, நேரம், காகிதம், மருந்து, மழை, இயற்கை உட்பட ஏறத்தாழ 106 புத்தகங்களை எழுதியுள்ளார். வாய்க்கால் மீன்கள் நூலுக்காக தமிழக அரசின் சிறந்த கவிதை தொகுப்பு விருது, ஆத்தங்கரை ஓரம் நூலுக்காக திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தின் சிறந்த நாவலுக்கான விருது, அமெரிக்காவில் நடைபெற்ற பன்னாட்டு மாநாட்டில் திருக்குறள் குறித்த கட்டுரைக்கு முதல் பரிசு என எண்ணற்ற விருதுகளை பெற்றுள்ளார். இந்திய ஆட்சிப்பணி எழுத்தாளர் வே. இறையன்பு அவர்களை மேடை பயிற்சியில் குரல் வளம், சொல்வளம், உடல்மொழி, கருத்துச்செர்வி என்ற பொன்மை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக கவிஞர் அவர்களை இவ்விழாவினை குறித்து சில வார்த்தைகள் உரையாறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பெருமதிப்பிற்குரிய எழுத்தாளர், சிந்தனையாளர், என்னுடைய பெருமதிப்பிற்குரிய நீண்ட நாள் நண்பர் இறையன்பு அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் பல பத்தாண்டுகளாக இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு அவர் வந்தவுடனே எல்லாருமே எழுந்து நின்றுட்டு இருந்தீங்க. சொன்னதுக்கப்புறம் நாமெல்லாம் தமிழ் தாய் வாழ்த்தை அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, இதுக்கு எல்லோரும் நிற்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு அதிகாரியாக அவர் இருந்தார் என்பதோ அல்லது அவர் புத்தகங்கள் எழுதினார் என்பதனாலோ மட்டுமல்ல. அதை தாண்டி ஒரு மனிதர் எத்தனையோ வடிவங்களில் உங்கள் மேல் செலுத்தி இருக்கக்கூடிய தாக்கம், வழிகாட்டுதல், முக்கியமாக கல்வித்துறையில் அவர் செலுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் என்பது மிகப்பெரியது. ஏனென்றால் இளைஞர்களுடைய தன்னம்பிக்கையை, இளைஞர்களுடைய ஒரு மன ஆற்றலை சிதைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்சர்டனிட்டி, நிச்சயமின்மை, நம்மளால் இதை பண்ண முடியுமா, நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது. ஆனால் திரும்ப திரும்ப அதை வெறும் நம்பிக்கையாக அல்ல, அறிவார்ந்த முறையில் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர் மிகப்பெரிய வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்க ஒரு இளைஞர்களை ஒருவர் தக்க வைத்துக் கொள்வது என்பது அவ்வளோ சாதாரணம் அல்ல. கொஞ்ச நேரம் கேட்பாங்க, சரி இவர் எப்போ ஏதோ ஒன்று பேசிட்டு போவாங்கன்னு நினைப்பாங்கன்னா அப்படி அல்ல. இந்த ஆர்டன் ஃபேன் என்று சொல்வார்களே, ஒரு உறுதியான பின்பற்றாளர்கள் அது அவருக்கு உண்டு. நான் எந்த இளைஞர்களை நான் சந்தித்தாலும், நான் நிறைய கல்லூரிகள் தமிழ்நாடு முழுக்க போயிருக்கேன். இறையன்புன்னா ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிட்டி. அவருடைய எழுத்து, அவருடைய பேச்சு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் என்பது அது உண்மையிலேயே ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை இளைஞர்களை பாதித்திருக்கிறது. அதன் மூலமாக உத்வேகம் பெற்றவர்கள், ஆட்சி பணிகளுக்கு வந்தவர்கள், வாழ்க்கையை செம்மையாக்கி கொண்டவர்கள். அவருடைய உலகம், ஒரு எழுத்தாளராக பார்த்திங்கன்னா அவர் 106 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அதில் வரலாறு, தத்துவம், இலக்கியம், வாழ்வியல் நோக்கு, தன்னம்பிக்கை, இப்படி மிக பரந்தப்பட்ட தளத்தில் எழுத்தும் பேச்சும் அவருடைய உயிர் மூச்சாக எப்போதும் இருந்திருக்கிறது. அதை அவர் அதிகாரியாக இருந்த காலத்திலும் சரி, அதற்கு பிறகும் சரி. எல்லாவற்றை விட முத்தாய்ப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும். தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சி, தமிழ் பண்பாடு சார்ந்த பல்வேறு திட்டங்களுக்கு பின்னால் அவர் இருக்கிறார். நமக்கு தெரியாது எத்தனை திட்டங்கள் கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய தமிழ் அடையாளம், தமிழ் வளர்ச்சி சார்ந்த திட்டங்களிலெல்லாம் அவருடைய கரம் இருந்திருக்கிறது என்று. அப்படிப்பட்ட ஒரு பன்முக ஆற்றல் கொண்ட ஒருவர் இன்றைக்கு இந்த அமர்வில் உங்களோடு வந்திருக்கிறார். அவருக்கும்
நம்முடைய சென்னை மாவட்ட நூலக அலுவலர் கவிதா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்து தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் கவிதா அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர் இங்கே வந்த பிறகு நிறைய ஏராளமான நிகழ்ச்சிகளை நாங்கள் இங்கே நடத்தி இருக்கிறோம். அவர் மிகுந்த ஆர்வத்தோடு எது செய்தாலும் நாம் அதை பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும், ரொம்ப எல்லோருடைய கவனத்தையும் பெறத்தக்க வகையில் செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். இன்றைக்கு அவரையும் நான் வரவேற்று இந்த அரங்கை இறையன்பு அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு தலைவர் மதிப்பிற்குரிய கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களே, மாவட்ட நூலக அலுவலர் திருமதி கவிதா அவர்களே, இந்த அரங்கத்தில் இந்த பயிற்சி பட்டறைக்காக வந்திருக்கின்ற இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்பொழிவுக்கான வரவேற்பு தேய்ந்து வருகிற காலத்தில் இதை போன்ற ஒரு பயிலரங்கை மாவட்ட நூலக ஆணைக்குழு அமைத்திருப்பது சாலச் சிறந்தது. பல நேரங்களில் பல அரங்கங்களில் நான் பார்க்கிறபோது வருகிறவர்கள் எண்ணிக்கை சொற்பமாக இருக்கிறது. சில அரங்கங்களில் மேடையில் இருக்கிறவர்கள் எண்ணிக்கை அரங்கத்தில் இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இருப்பதையும் பார்த்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் சொற்பொழிவு என்பது எத்தகைய வரலாற்று சிறப்பு உள்ளது என்பதை இன்றைய பல இளைஞர்கள் அறிவது இல்லை. அதன் காரணமாக இன்றைய இளைஞர்கள் சொற்பொழிவின் மகத்துவத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு குறைவாக இருப்பதும் அதற்கான காரணம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுமே அரசியல் தொடர்பு உடையவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வரி விதிப்பிலிருந்து வாழ்க்கை தரத்திலிருந்து அனைத்தையும் அரசியல் நிர்ணயிக்கிறது என்பதால்தான் கணையாழியில் ஒரு கவிதை எழுதிய கஸ்தூரி ரங்கன், நீங்கள் அரசாங்கத்தை திட்டினால் அதிக அரசாங்கம் வரும் என்கிற கவிதையை எழுதினார். அரசியல் என்பது நம்முடைய வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்தது என்பதால் நாம் அரசியல் விழிப்புணர்வோடு இருப்பது அவசியம். 18 வயதிலேயே வாக்குரிமை பெற்ற இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வோடு இருந்தால்தான் சரியான நிர்வாகத்தை அவர்களால் கட்டமைக்க முடியும். நாங்கள் கல்லூரியிலே படிக்கிற போது பல இளைஞர்கள் அரசியல் சார்பு இல்லாவிட்டாலும் அரசியல் தலைவர்களுடைய உரைகளை கேட்பதற்காக அரங்கங்களுக்கு செல்வார்கள், பொதுக்கூட்டங்களுக்கு செல்வார்கள். அங்கே அவர்களுடைய உரைகளை எல்லாம் குறிப்பு எடுத்துக்கொண்டு வருவார்கள். தங்களுக்கு அதிகம் அபிமானமில்லாத தலைவர்கள் கூட சிறந்த சொற்பொழிவாளர்களாக இருந்தால் அவர்களுடைய உரையை கேட்பார்கள், அந்த உரையால் உந்தப்படுவார்கள். அவர்கள் உபயோகிக்கின்ற அந்த பதங்களை தாங்கள் சொற்பொழிவாற்றுகிற போது உபயோகிப்பார்கள். இன்றைய இளைஞர்கள் நமது சமூகத்தில் நிகழ்ந்த மாற்றத்திற்கும் நாம் இன்று பெற்றிருக்கின்ற உரிமைகளின் பரிணாம வளர்ச்சிக்கும் சொற்பொழிவுகள் எத்தகைய பங்கை வகித்தன என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். அந்த விழிப்புணர்வு இருந்தால்தான் சொற்பொழிவுகளை அவர்களால் சரியாக நுகர்ந்து பலன்களை பெற முடியும் என்பது உண்மை. நாங்கள் கல்லூரியிலே படிக்கிற போது சமூக அக்கறையும் அரசியல் விழிப்புணர்வும் பெற்றவர்களாக இருந்தோம். அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் கல்லூரி விடுதியிலே மாணவர்கள் இரண்டாக பிரிந்து அதை விவாதிப்பார்கள். அவர்கள் விவாதிக்கின்ற போது அவர்கள் ஆக்ரோஷத்தின் காரணமாக கழுத்தை பிடிப்பதைப் போல அவர்களுடைய குரல் வளமும் சொல் வளமும் கோபமும் இருக்கும். ஆனால் அந்த விவாதம் முடிந்ததும் அனைவரும் ஒன்றாக சென்று உணவகத்திலே சாப்பிடுவார்கள்.
இத்தகைய விழிப்புணர்வின் காரணமாக ஒரு திரைப்படத்தின் முடிவு கூட சரியாக இருக்கிறதா என்று அலசி ஆராய்கிற பக்குவத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அது சமூக அக்கறையினால் வெளிப்பட்ட ஒன்று. இன்று பெரும்பாலான இடங்களில் தருவிக்கப்படுகின்ற கூட்டம்தான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தருவிக்கப்படுகின்ற கூட்டம் எப்போது அது முடியும் என்பதிலேயே ஆர்வமாக இருக்கிறார்களே தவிர, யார் பேசுகிறார்களோ அவர்களை கவனிப்பதில் ஆர்வம் செலுத்துவது இல்லை. தானாக வருகிற சில அரங்கங்களை நான் பார்த்திருக்கிறேன். அங்கே வருகிறவர்களெல்லாம் 40 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கம்பர் விழாவிற்கு சென்றால் அங்கே வருகிறவர்கள் கம்பரை விட வயதானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிலே ஆர்வமும் இல்லை. இளைஞர்கள் வந்து கேட்பதும் இல்லை. இந்த சொற்பொழிவுகளை கேட்பவர்களெல்லாம் ஏற்கனவே பழம் தின்று கொட்டை போட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மேடையிலே பேசுகிறவர்கள் எந்த பாட்டையாவது தவறாக உச்சரிக்க மாட்டார்களா, நாம் அதை சரியாக சொல்ல மாட்டோமா என்கிற எண்ணத்தில் தான் வந்து அமர்கிறார்கள். தமிழ்நாட்டின் சொற்பொழிவு வரலாறு என்பது எப்படிப்பட்டது என்றால், சிலருடைய சொற்பொழிவுகளை கேட்பதற்கு ஒரு காலத்தில் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. அரங்கத்திற்குள் நுழைய வேண்டுமென்றால் நீங்கள் அனுமதி சீட்டை வாங்கி கொண்டுதான் உள்ளே நுழைய முடியும் என்கிற நிலை இருந்தது. ஆனால் இன்று பணத்தை கொடுத்து கூட்டம் கூட்டுகிற நிலை வந்துவிட்டது என்பதை நாம் அறிகிறோம். ஒரு நல்ல சொற்பொழிவை நீங்கள் கேட்டால் அது 100 புத்தகங்களை வாசிக்கிற திருப்தியை தரும். பல புத்தகங்களிலிருந்து எப்படி தேனீக்களெல்லாம் நூற்றுக்கணக்கான மலர்களிலிருந்து மகரந்தத்தை எடுத்து தேனாக மாற்றி தருகிறதோ அதைப்போல பேச்சாளர்கள் தங்களுடைய அனுபவத்தால், அறிவால் அவற்றை திரட்டி சாராக உங்களுக்கு தருவார்கள். அந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டு வெளியே வருகிற போது 100 புத்தகங்களை படித்த ஒரு திருப்தியும், ஒரு நூலகத்திலிருந்து வெளியே வந்த மகிழ்ச்சியும் ஒரு சேர ஏற்படும். அதுதான் சொற்பொழிவனுடைய சிறப்பு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மேடையிலே இருப்பவர்களையெல்லாம் விழிக்கிற வழக்கம் தொன்று தொட்டு இருக்கிறது. இதற்கும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. மேடையிலே இருக்கிறவர்களில் ஒரு சிலர் அந்த ஊர் மக்களிடம் சென்று அந்த சொற்பொழிவையோ கூட்டத்தையோ நடத்துவதற்கு நிதி வசூல் செய்துதான் மேடையை அமைத்திருப்பார்கள், பந்தல் போட்டிருப்பார்கள், ஒளி வாங்கி ஏற்பாடு செய்திருப்பார்கள். அவர்களுடைய பெயரை உச்சரிக்காவிட்டால் அந்த பொதுமக்கள் அடுத்த முறை சென்று அவர்கள் நிதியை திரட்டுகிற போது தரமாட்டார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகு ஒரு சின்ன கிராமத்திற்கு சென்றிருந்தார்கள். அங்கே கூட்டத்தினரை பார்த்து, இங்கே சின்னசாமி என்கிற ஒரு தோழர் இருப்பாரே, அவர் வந்திருக்கிறாரா என்று கேட்டார். கூட்டத்திலே இருந்த சின்னசாமி என்பவர் மேடையை நோக்கி தயங்கி தயங்கி வந்தார். அவரை மேடையிலே உட்கார வைத்தார். காரணம், அதுவரை நடந்த கூட்டங்களிலெல்லாம் தேவையான ஏற்பாடுகளை செய்தவர் சின்னசாமி என்கின்ற அந்த நண்பர்தான். அவரை கௌரவிக்க வேண்டும் என்பதால் தான் முதலமைச்சர் ஆன பிறகு கூட அவரை அழைத்து மேடையிலே அமர வைத்தார். எனவே மேடையிலே அனைவரையும் விழிக்கிற வழக்கம் இருக்கிறதே, அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையிலே அந்த சொற்பொழிவுக்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டிருந்திருப்பார்கள். அவர்கள் இல்லாமல் அந்த சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காது. அதை போலவே மேடையிலே இருக்கிறவர்களுக்கு ஒரு கைத்தறி துண்டையோ அல்லது பொன்னாடையோ போர்த்துவது என்பதற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு காலத்தில் சிலர் மட்டும்தான் தோளிலே துண்டு போட முடியும் என்கிற நிலை இருந்தது. ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு வீதியிலே சென்றால் அவர்கள் துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நிலை இருந்தது. அப்படிப்பட்டவர்களையெல்லாம் தொடுவதற்கு கூட தயங்கிய காலத்தில் அவர்கள் தோளிலே துண்டை அணிவித்து அவர்களை மகிழ்ச்சிக்கு உட்படுத்தி நாம் அனைவரும் சமம் என்று சொல்கிற அந்த நிகழ்வுக்காகத்தான் மேடையிலே இருப்பவர்களுக்கு துண்டு அணிவிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நான் நினைப்பதுண்டு, சொற்பொழிவுகளுக்கெல்லாம் சொற்ப காலம்தான் இன்னும் உயிர் இருக்கிறதா என்று. ஏனென்றால்
பல பள்ளிகளில் கல்லூரிகளில் இலக்கிய நிகழ்வுகளே நடப்பதில்லை. இலக்கிய மன்றம் என்பது 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் மாதம் ஒரு நிகழ்வை நடத்துவார்கள். நான் படித்த அந்த தொடக்க பள்ளியிலே மாதம் ஒரு இலக்கிய மன்ற கூட்டம் நடக்கும், மாணவர்கள் பேசுவார்கள். ஆனால் இன்று பல கல்லூரிகளில் பல பள்ளிகளில் இந்த இலக்கிய மன்ற கூட்டம் நடப்பது இல்லை. அப்படியே ஏதாவது கூட்டம் நடந்தால் அது முதல் வகுப்பிலே சேருகின்ற அந்த தொடக்கநிலை மாணவர்களுக்கான அறிமுக விழாவாகவும் கல்லூரி ஆண்டு விழாவாகவும் இருக்கிறதே தவிர அது இலக்கிய மன்ற நிகழ்வாக இல்லை. அந்த அறிமுக விழா என்பதே அந்த கல்லூரியை எப்படி முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அந்த கூட்டத்தில் கூட இந்த மாணவர்கள் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்களோ பேராசிரியர்களோ காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளைப் போல 20 பேருக்கு ஒருவர் நின்று கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த மாணவர்கள் பேச்சை கவனிக்க வேண்டும் என்பதில்லை, பேச்சுக்கு இடையூறு இல்லாமல் இருந்தால் போதும் என்கிற நிலையில்தான் அவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை இவர்கள் கண்காணிக்கிறார்கள். அப்படி கண்காணிக்கிற போது இந்த மாணவர்கள் பேச்சை கவனிக்காமல் கையிலே இருக்கிற அந்த கைபேசியை நோண்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பேச்சிலே விருப்பமும் இல்லை. இதுபோன்ற நிகழ்வுகளில் அறிமுக விழா நடத்த வேண்டுமென்றால் நன்று கற்றவர்கள், படிப்பின் மூலம் முன்னேறியவர்கள், படிப்பின் அருமையை தெரிந்தவர்கள், பல கல்லூரிகளில் படித்தவர்கள், பல்கலைக்கழகங்களிலெல்லாம் பவனி வந்தவர்கள், அறிவை ஒரு பதாகையாக தூக்கி பிடித்தவர்கள், அவர்களைத்தானே அழைக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒருவரை அழைத்தால் இந்த மாணவர்கள் கவனிக்க மாட்டார்கள் என்கிற காரணத்திற்காக நகைச்சுவையாக மலினமாக பேசுகிறவர்களை அழைக்கிறார்கள். அவர்கள் அங்கே வந்தால் எல்லோ கல்லூரிகளிலும் சொல்லுகின்ற அதே நகைச்சுவை துணுக்குகளை இங்கே உதிர்த்து விட்டு போகிறார்கள். அவர்கள் படிப்பை பற்றி உயர்வாக பேசுவதற்கு பதிலாக படிக்காதவர்கள் வாழ்விலே முன்னேறலாம் என்கிற கருத்தை எடுத்து சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். அவர்கள்தான் நட்சத்திர பேச்சாளர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமும் கருத்தாழமும் கொண்டவர்கள் இதை போன்ற நிகழ்வுகளில் உள்ளே நுழைய முடியாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அதைப் போலவே இத்தகைய இடங்களில் சொற்பொழிவு ஏன் எடுபடாமல் போகிறது என்றால், நாம் கைபேசியிலேயே காணொளியில் ஒரு சொற்பொழிவை கேட்டுவிடலாம் என்கிற நிலை வந்துவிட்டது. என்னதான் சொன்னாலும் நேரடியாக இந்த உரையை காண்பதற்கும் ஒரு காணொளியிலே காண்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. நாங்கள் எங்கள் வேளாண் கல்லூரியிலே படிக்கிற போது பரிசோதனை கூடத்திலிருந்து பண்ணைக்கு என்கிற ஒரு தத்துவத்தை சொல்வோம். ஒரு பயிரை பரிசோதனை கூடத்திலே வளர்த்தால் அது 5 டன் மகசூல் தரும். ஆனால் பண்ணைக்கு எடுத்து சென்றால் எவ்வளவு பாதுகாப்புடன் இருந்தாலும், எவ்வளவு நீர் வார்த்தாலும், எவ்வளவு மேற்பார்வை பார்த்தாலும் அங்கே அது 4 டன்கள் தான் தரும். அதைப்போல நேரடியாக ஒரு உரையை கேட்பதற்கும் காணொளியிலே கேட்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அப்படியே காணொளியில் கேட்டாலும் அதை முழுமையாக இவர்கள் கேட்பது இல்லை. அதன் காரணமாகத்தான் இப்போது 1 நிமிடம் 2 நிமிடம் என்று சம்பந்தம் இல்லாமல் பதிவு செய்து அந்தரத்தில் இருக்கிற ஒரு பேச்சை அவர்கள் பதிவு செய்து அதை பலரும் பார்க்கிற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திவிட்டோம். நாங்களெல்லாம் கல்லூரியிலே படிக்கிற போது அது தொழில்நுட்ப கல்லூரியாக இருந்தாலும் அங்கே 3 நாட்கள் ஓராண்டுக்கு முத்தமிழ் விழா நடக்கும். அந்த முத்தமிழ் விழாவிலே காலையிலே எழுத்தாளர்கள் வந்து பேசுவார்கள், மாணவர்கள் அவர்களை கேள்வி கேட்பார்கள், மதியம் பேச்சாளர்கள் வந்து பேசுவார்கள், அடுத்த நாள் இசை நிகழ்ச்சிகள் நடக்கும், இசையை பற்றி உரையாற்றுவார்கள், 3ஆம் நாள் நாடகம் நடக்கும், திரைப்பட நடிகர்கள் வந்து தங்கள் அனுபவங்களை சொல்வார்கள். இப்படி முத்தமிழ் விழா நடப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு பாடமாக, படிப்பினையாக, தமிழ் மீது ஆர்வத்தை ஊட்டும் ஓர் வினையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களிடம் அடிக்கடி பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் நடக்கும். சமுதாய அபிவிருத்தி திட்டம்
என்று ஒரு பேச்சு போட்டி வைப்பார்கள். வனவிலங்கு வார விழா என்று ஒரு பேச்சு போட்டி வைப்பார்கள். நான் சின்ன வயதிலே வனவிலங்கு வார விழாவிலே பேசிய பேச்சு இன்னும் நினைவிலே இருக்கிறது. அச்சடித்து கட்டுக்கட்டாக கட்டக்கூடிய செல்வமானால் கூட அழிவதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இச்சை இல்லாமலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய செல்வமானாலும் கூட 10 மாதம் தானே இன்னொன்று பெற்றுக்கொள்ளலாம் என்று ஏனோ தானோ என்று இருந்து விடலாம். ஆனால் நாம் என்ன முயன்றாலும் ஒரு யானையை இல்லை ஒரு பூனையாவது உண்டாக்க முடியுமா? ஆனால் ஆக்கத்தான் முடியவில்லை, அடிக்காமலாவது இருக்கலாம் அல்லவா? செய்யத்தான் முடியவில்லை, சேதப்படுத்தாமலாவது இருக்கலாமா என்று நாங்கள் பேசியிருக்கிறோம். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், மாதம் ஒரு பேச்சு போட்டி நடக்கும். மகாத்மா காந்தியடிகளின் பிறந்தநாள், குழந்தைகள் தின விழா, சிறு சேமிப்பு வார விழா, போக்குவரத்து விழிப்புணர்வு என்று பல்வேறு விதமான பேச்சு போட்டிகள் நடக்கும். அந்த பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டவர்கள் இன்று அதிகாரிகளாகவும் அரசியல்வாதிகளாகவும் வழக்கறிஞர்களாகவும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போதெல்லாம் இந்த பேச்சு போட்டிகள் குறைவாக நடக்கின்றன. பெற்றோர் இவற்றிலெல்லாம் கலந்தால் நம் மகனுக்கு எங்கே மதிப்பெண் குறைந்து விடுமோ என்கிற எண்ணத்தில் இவற்றிலெல்லாம் கலந்து கொள்ள அனுமதி தருவதில்லை. இந்த மாணவர்கள் பேசுகிற பேச்சின் தரமும் நீர்த்து போயிருப்பதை என்னால் காண முடிகிறது. ஒரு நல்ல பேச்சு வாசிப்பை ஊக்குவிக்கிறது. ஒரு நல்ல பேச்சு தேடலை ஏற்படுத்துகிறது. சொற்பொழிவு கலை என்பது நம்மிடமிருந்து அழிந்து தேய்ந்து மறைந்தால் வாசிப்பு குறைந்துவிடும், புத்தகங்கள் பெருமளவில் மக்களை சென்று அடையாது, அறிவை பெறுவதற்கான சாளரங்கள் அடைக்கப்படும் என்பதை உணர்ந்துதான் நம்முடைய புத்திரர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மாணவர்களை பேச்சாளர்களாக உருவாக்க வேண்டும், அவர்கள் பேச்சின் சகல அம்சங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை, பயிற்சி பட்டறையை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஒரு நல்ல மேடை பேச்சு என்ன செய்ய முடியும்? மேடை பேச்சு தான் சமூக மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். மகத் போராட்டத்தின் போது பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மகத்தான ஓர் உரையை நிகழ்த்தினார். அந்த உரையின் காரணமாகத்தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் சவேதார் குளத்திற்கு சென்று குடிநீர் அருந்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் இந்திய அளவிலே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளிலெல்லாம் சென்று தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தினார். மகாத்மா என்று மகாத்மா காந்திக்கு முன்னாலேயே அழைக்கப்பட்ட ஜோதிபாய் பூலே அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கல்வியை தருவதற்கும் பெண்களுக்கு கல்வியை தருவதற்கும் முன்வந்து பல்வேறு விதமான சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். அவருடைய மனைவி சாவித்ரி பூலே அவர்கள்தான் பெண்களுக்காக இந்தியாவிலே முதல் பள்ளிக்கூடத்தை திறந்தார். இப்படி மேடை பேச்சினால் சமூக மாற்றங்கள் இந்தியாவிலே நிகழ்ந்தன. அது ஒரு இன எழுச்சிக்கு வித்திட்டது. உதாரணமாக அமெரிக்காவிலே ஆப்பிரிக்க மக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்ட போது, அவர்களுக்கு சமமான நிலை வழங்கப்படாத போது, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர்கள் அவர்களிடம் பேசிய அந்த உரைதான் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. நம்முடைய இனம் யாருக்கும் தாழ்ந்ததல்ல என்கின்ற ஒரு பெரிய விழிப்புணர்வை அது ஏற்படுத்தியது. அவர் சொன்னார், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. என்னுடைய நாட்டில் என்னுடைய 4 குழந்தைகளும் அவருடைய அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர, திறமைகளுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர, தகுதிக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர, அவர்கள் நிறத்திற்காக மதிக்கப்படக்கூடாது என்று சொன்னார். அப்படி இன எழுச்சிக்காக அவர் போராடினார். 1908ஆம் ஆண்டு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தூத்துக்குடியிலே நிகழ்த்திய உரையை கேட்பதற்கு அந்த காலத்தில் 3000 பேர் கூடியிருந்தார்கள். சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கைது செய்தபோது தூத்துக்குடியில் இருந்த வணிகர்கள் எல்லாம் ஒன்று கூடி திருநெல்வேலிக்கு வந்து கடையை அடைக்கச் சொல்லி மிகப்பெரிய எழுச்சியை நடத்தினார்கள். அதுவும் தமிழர்கள் இந்தியர்கள் என்கின்ற இன எழுச்சியின்பால் பட்டது என்பதை அண்மையில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ரா வெங்கடாசலபதியினுடைய புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க முடிகிறது. மொழியுணர்ச்சியை கிளப்பியவர்கள் பல பேர் சொற்பொழிவின் மூலம்
என்பதை நாம் அறிவோம். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது சொற்பொழிவுகள். அவர்கள் தங்கள் மொழியை பாதுகாக்க வேண்டும், அதை மேலும் மேலும் கற்க வேண்டும், அதன் பெருமைகளை அறிய வேண்டும் என்பதற்கு இதை போன்ற சொற்பொழிவுகள் தான் மிகவும் உதவியாக இருந்தன. மகத்தான சொற்பொழிவுகள் காற்றோடு கலைந்து விடுவதில்லை. அவையெல்லாம் பதிவு செய்யப்பட்டு காலத்தின் கன்னத்தில் கல்வெட்டுகளாக இன்னும் இருக்கின்றன என்பதை அந்த காலத்தில் டெமஸ்தனிஸ் பேசிய உரையிலிருந்து இந்த காலத்தில் அண்மையில் ஸ்டீவ் ஜாப்ஸ் பேசிய உரை வரை அனைத்தும் தொகுக்கப்பட்ட புத்தகங்களை நாம் சந்தையிலே பார்க்க முடிகிறது. டெமஸ்தனிஸ் எப்படி பேசினார், வாஷிங்டன் எப்படி பேசினார், சிசரோ எப்படி பேசினார், தான் விஷம் அருந்துவதற்கு முன்னால் எப்படி சாக்ரட்டிஸ் வாதாடினார் என்பதையெல்லாம் நாம் படித்து உணர முடிகிறது. ஒரு நல்ல சொற்பொழிவு ஒருவரை உசுப்பிவிட முடியும், ஒருவரை ஊக்கப்படுத்த முடியும், ஒருவரை எழுப்பிவிட முடியும், ஒருவர் உறக்கத்தை கலைத்து விட முடியும், ஒருவரின் ஆற்றலை உணர்த்த முடியும், ஒருவரை தன்னம்பிக்கை கொள்ள செய்ய முடியும், அவர்கள் சாதனை புரிய வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்த முடியும், அவர்களை எழுச்சி கொள்ள செய்ய முடியும். இப்படி அனைத்தையும் செய்வதற்கு ஒரு சொற்பொழிவால் சாத்தியம் என்பதை நாம் உணர வேண்டும். ஹிட்லர் சொன்னார், இரண்டாம் உலகப் போரிலே நாங்கள் எண்ணற்ற நாடுகளை கைப்பற்றி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் எங்கள் துப்பாக்கிகள் இல்லை. உண்மையிலேயே ஹிட்லர் துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் எப்படி தன்னுடைய இளம் சிறார்கள் மனத்திலே பதிவு வைத்தார் என்றால், நாமெல்லாம் கணக்கு போடுகிற போது 2 மாம்பழங்களும் சேர்ந்தால் எவ்வளவு மாம்பழம் என்று கேட்போம். ஆனால் ஹிட்லர் 2 டாங்கிகளும் சேர்ந்தால் எத்தனை டாங்கிகள் என்பதுதான் கணக்கு. சின்ன வயதிலேயே குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மைகள் கொடுக்கக்கூடாது, சொப்பு சாமான்கள் விளையாடுவதற்கு கொடுக்கக்கூடாது, துப்பாக்கிகள் கொடுக்க வேண்டும், பீரங்கிகள் கொடுக்க வேண்டும் என்று அங்கே ஜெர்மனியிலே எழுதப்படாத ஒரு சட்டம் இருந்தது என்பதை நாம் வாசித்து உணர முடிகிறது. அப்படிப்பட்ட ஹிட்லர் சொன்னார், நாங்கள் 2ஆம் உலகப் போரிலே பல நாடுகளை வென்றதற்கு காரணம் எங்களுடைய ஆயுதங்கள் அல்ல, எங்களிடம் இருந்த ஒலிபெருக்கித்தான் என்று குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட ஒலிபெருக்கியினால்தான் அவர் பேசுகிற போது மேடையிலே அத்தனை பேரும் ஆர்ப்பரித்தார்கள். மிகப்பெரிய தத்துவ அறிஞராக இருந்த கெய்கேகார்ட் போன்றவர்களெல்லாம் ஹிட்லருடைய பெயரிலே பேச்சிலே மயங்கினார்கள். படித்த சமூகம் எல்லாம் அவர் பின்னால் சென்றது. நாம் ஹிட்லர் எதை சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்று மக்கள் நம்பினார்கள். எனவே மேடை பேச்சிலே ஜொலிப்பவர்கள் மேதினியை ஆள முடியும் என்பதை கூட நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது என்பது உண்மை. மேடை பேச்சு எத்தனை வகைப்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக தயாரித்து வாசிக்கப்படுகிற உரைகள் உண்டு. நீங்கள் சர்வதேச மாநாடுகளிலோ அல்லது பல நாடுகள் கூடுகிற இடத்திலோ அல்லது ஒரு தூதுக்குழுவிடமோ முக்கியமான கருத்தரங்கத்திலோ ஒரு சொல் பிசகினாலும் பாதிப்பு ஏற்படும் என்கிற போது நீங்கள் உரையை முழுமையாக தயாரித்து அதை அங்கே வாசிக்க வேண்டும். அப்படி தயாரித்து வாசிப்பது தான் அங்கே சொற்பொழிவு. நீங்கள் அதை முறையாக படிக்க வேண்டும். அரங்கத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒத்திகை பார்க்க வேண்டும். அரை மணி நேரம் நீ பேச்சை தயாரித்து கொடு என்று ஓர் அதிகாரி தன்னுடைய நேர்முக உதவியாளரிடம் சொன்னார். ஆனால் அங்கே போய் அவர் 2 மணி நேரம் படித்தார். படித்து முடித்துவிட்டு தன்னுடைய நேர்முக உதவியாளரை கேட்டார், அரை மணி நேரம் தானே நான் தயாரிக்க சொன்னேன், 2 மணி நேரம் எப்படி வந்தது? நான் அரை மணி நேரம்தான் தயாரித்தேன், 4 பிரதிகள் வைத்திருந்தேன், நீங்கள் 4ஐயும் படித்து விட்டீர்கள் என்று சொன்னார். ஆக முன்கூட்டியே தயாரித்து அதை வேறொருவர் தன்னுடைய அறிவை கொட்டி பல்வேறு விதமான தரவுகளை திரட்டி தயாரித்தாலும் நாம் பல முறை படித்து ஒத்திகை பார்க்க வேண்டும். எந்த இடத்திலே ஏற்றம் வேண்டும், எந்த இடத்திலே இறக்கம் வேண்டும், எந்த இடத்திலே உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும், எந்த இடத்திலே நாம் உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்பதையெல்லாம் கை கொண்டால்தான் தயாரித்து வாசிக்கிற பேச்சும் தரமானதாக இருக்கும். இரண்டாவதாக, தயாரித்து
அந்த பேச்சை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு எந்த குறிப்பும் இல்லாமல் மேடையிலே வந்து பேசுவது, மனப்பாடம் செய்து கொண்டு பேசுவது. அவ்வாறு மனப்பாடம் செய்து கொண்டு ஒரு வரி பிசகினால் கூட ஒட்டுமொத்த பேச்சும் காலியாகிவிடும் என்பதை நாம் அறிவோம். அதற்கு பல ஆண்டுகள் ஒத்திகை பார்த்து கொண்டு வந்து பேசுகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். மூன்றாவதாக மனத்தயாரிப்பு செய்து கொண்டு வந்து பேசுவது. இவர்கள் குறிப்புகள் இருக்காது, ஆனால் மனத்தயாரிப்பு இருக்கும். அந்த தலைப்பை பற்றி சில மணி நேரம் யோசித்து இப்படி பேசினால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் மேடையிலே பேசுகிற போதே தனக்கு முன்னால் பேசியவர்களை விழித்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து தங்களுடைய பேச்சை சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் கட்டமைப்பார்கள். நான்காவதாக தயாரித்துவிட்டு சில குறிப்புகளை வைத்துக்கொண்டு துறைக்கு பேசுவது. ஐந்தாவதாக நீங்கள் தலைப்பை அந்த மேடையிலே கொடுத்தால் அந்த மேடையிலே பேசுவது. பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள், அறிஞர் சத்தியமூர்த்தி போன்றவர்கள் மேடையிலே சென்றதும் அவர்கள் பேசுகிற போதுதான் தலைப்பை கொடுப்பார்கள். அந்த தலைப்பிலே அவர்கள் 1 மணி நேரம் பேசுவார்கள், 1.5 மணி நேரம் பேசுவார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு அமெரிக்கா சென்றபோது ஈசன்ஹோவர் தான் அந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு பேச வேண்டும். தலைமை அமெரிக்க ஜனாதிபதி. அவர் பேசுவதற்கு முன்னால் அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து சொன்னார்கள், நீங்கள் தயாரித்த உரையை அனுப்புங்கள். ஜவஹர்லால் நேரு சொன்னார், நான் தயாரித்து பேசுவதில்லை, அந்த இடத்தில் தான் பேசுவேன். இப்போது அவர்களுக்கு தர்ம சங்கடம். ஏனென்றால் ஜனாதிபதி வருகிற போது பண்டித நேரு வராமல் இருந்தால் அவர்களுக்கு அசிங்கமாக போய்விடும். எனவே சரி, நீங்கள் தயாரித்த உரையை வழங்காவிட்டாலும் சரி, காகிதம் இல்லாமல் வந்து பேசுங்கள் என்றார்கள். அங்கே அற்புதமான ஓர் உரையை பண்டித ஜவஹர்லால் நேரு நிகழ்த்தினார். அதுதான் த வாய்ஸ் ஆஃப் ஏஷியா என்கிற பெயரில் வெளிவந்தது என்கிற தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு பல வகைகளில் சொற்பொழிவுகள் நடக்கின்றன. அந்த ஒவ்வொரு சொற்பொழிவுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. எப்படி சொற்பொழிவை ஆற்றலாம் என்பதை பற்றி சொன்னேன். ஆனால் அந்த சொற்பொழிவின் விதங்களை பற்றி நான் கூற விரும்புகிறேன். கருத்தரங்கம் என்கின்ற ஒன்று. அந்த கருத்தரங்கத்தில் கவனிப்பதும் கற்பதும் தான் முக்கியம். அந்த கருத்தரங்கத்திற்கு சென்றால் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதன் பல பரிமாணங்களை பற்றி அனுபவம் மிக்கவர்கள் பேசுவார்கள். உதாரணமாக, இப்போது இருக்கின்ற துரித உணவின் குளறுபடிகளை பற்றி ஒரு மருத்துவ கருத்தரங்கம் நடந்தால், துரித உணவினால் எப்படி நீரிழிவு நோய் வருகிறது, எப்படி இரத்த கொதிப்பு வருகிறது, புற்றுநோய் வருகிறது, எப்படி இதய பாதிப்பு வருகிறது, எப்படி அவர்களுடைய தாடையின் அளவு குறைகிறது, இதனால் எவ்வாறு அவர்களுக்கு உடல் பருமன் கூறுகிறது, இவற்றையெல்லாம் ஒவ்வொரு மருத்துவராக அலசி ஆராய்வார். அது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். கருத்தரங்கம் என்றால் கவனிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். பயிற்சி பட்டறை என்று சொன்னால் செய்வதும் பயில்வதும், இதுதான் பயிற்சி பட்டறை. மூன்றாவதாக ஒன்று உண்டு, அது இலக்கிய உரை. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இலக்கிய உரையை கேட்பதற்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவார்கள். சின்ன குக்கிராமங்களில் கூட இலக்கிய உரைகள் நடக்கும். தரமான பட்டிமண்டபங்கள் நடக்கும். அந்த பட்டிமண்டபங்களில் ஆணா பெண்ணா என்று பேசாமல் இலக்கியங்களிலிருந்து பேசுவார்கள். புறநானூற்றிலிருந்து ஒரு தலைப்பு, சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு தலைப்பு என்று எடுத்துக்கொண்டு அந்த ஊர் மக்களுக்கு சிலப்பதிகாரம் படிக்க தேவையே இல்லாத அளவிற்கு அதை பற்றிய சகல நுட்பங்களையும் பேசுவார்கள். குன்றக்குடி அடிகளார் அப்படித்தான் பட்டிமண்டபத்தினுடைய நடுவராக இருப்பார். அவர் அமர்ந்திருக்கிற போது பின்னால் சிலப்பதிகாரத்தின் பல பதிப்புகள், பல உரைகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். திடீரென்று திரும்பினால் அவருடைய உதவியாளர் பொன் மறு பரமகுரு அவர்கள் அவரே பெரிய பண்டிதர். அவர் அந்த புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்து அவரிடம் கொடுப்பார். அதை பார்ப்பார். மிகப்பெரிய இலக்கிய நிகழ்வாக அது நடக்கும். அதை போலவே ஆசாஞா அவர்கள் பேசினால் அது மிகப்பெரிய இலக்கிய உரையாக இருக்கும்.
கீவா ஜெகநாதன் அவர்கள் பேசுகிற போது தமிழ் இலக்கிய பாடல்கள் எல்லாம் காட்டாற்று வெள்ளம் கற்களை உருட்டி கொண்டு ஓடுவதைப் போல சரமாரியாக வந்து விடும், அந்த தலைப்பை விட்டு விலகாமல் அழகான இலக்கிய உரை அப்போது நிகழும். அதைப் போலவே கட்டுக்குடுமி வைத்திருந்த ராதாகிருஷ்ணன் என்கிற அறிஞர் மிகச் சிறப்பான உரைகளை எல்லாம் நிகழ்த்துவார். இப்படி இலக்கிய உரை மூன்றாவது. நான்காவது விழிப்புணர்வு குறித்த உரை. உடல் நலத்தை பற்றிய விழிப்புணர்வு, சிறு குடும்பத்தை பற்றிய விழிப்புணர்வு, தீய பழக்கங்களை பற்றிய விழிப்புணர்வு, போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்பது குறித்த விழிப்புணர்வு. இவையெல்லாம் விழிப்புணர்வு உரைகள். ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் கடிவாளம் போட்ட குதிரையைப் போல, தண்டவாளத்தை விட்டு நகராத இருப்பு வண்டியைப் போல அது நிகழும். ஐந்தாவதாக ஊக்க உரை. ஊக்க உரை என்பது மாணவர்களிடம், இளைஞர்களிடம் ஒரு சாதனையை செய்வதற்கு அவர்களை தூண்டுகிற உரை. யார் ஏற்கனவே சாதனை செய்தார்களோ அவர்கள்தான் இந்த உரையை நிகழ்த்த முடியும். அவர்கள் தன் அனுபவங்களை சொல்லி, நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், போராட வேண்டும் என்று ஊக்க உரை நிகழ்த்துவார்கள். 5ஆம் ஹென்றி என்பவர் 5ஆம் ஹென்றி நாடகத்தில் தன்னுடைய படை வீரர்களை பார்த்து ஓர் ஊக்க உரை நிகழ்த்துவதைப் போல ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கிறார். அந்த பிரெஞ்சு படையினரை எதிர்த்து இங்கிலாந்து வீரர்கள் போராடுகிற போது இங்கிலாந்தினுடைய படை வீரர்கள் எண்ணிக்கை குறைவு, ஆனால் பிரெஞ்சு வீரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து 5ஆம் ஹென்றி நாம் எல்லோரும் வீரத்தோடு போராடினால் வெற்றி பெறலாம் என்கிற ஊக்க உரையை நிகழ்த்துகிறார். அந்த ஊக்க உரையின் காரணமாக இங்கிலாந்து வீரர்கள் பிரெஞ்சு வீரர்களுக்கு சாதகமில்லாத ஒரு நிலப்பகுதியிலே போரிட்டு வெற்றி பெறுகிறார்கள். போரிடுவதற்கு முன்னால் அந்த பிரெஞ்சு சிப்பாய்கள் இங்கிலாந்து சிப்பாய்களை பார்த்து, நாங்கள் போரிலே வென்றால் வில்லை இயக்குகிற இந்த 1-2 உங்களுடைய இந்த 2 விரல்களையும் வெட்டி விடுவோம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னதால் மிகவும் தீவிரமாக இங்கிலாந்து வீரர்கள் போரிட்டார்கள். போரிலே இங்கிலாந்து வெற்றி பெற்றது. அப்போது பிரெஞ்சு வீரர்களை பார்த்து இங்கிலாந்து வீரர்கள் எங்கள் 2 விரல்களும் இன்னும் இருக்கின்றன என்று காட்டினார்கள். அதுதான் வெற்றிக்கான அடையாளமாக மாறியது என்பது வரலாறு. அடுத்ததாக அரசியல் உரை. அரசியல் உரை என்பதை நாம் அறிவோம். இன்று அல்ல, அந்த காலத்திலிருந்தே இந்த அரசியல் உரை தமிழகத்தில் மட்டுமல்ல உலகமெங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சர்ச்சிலுடைய உரை, டெமஸ்தனிஸ் அலெக்சாண்டர் போரிட வந்தபோது ஆற்றிய உரை, இவை அனைத்துமே அரசியல் உரையாகத்தான் கருதப்பட வேண்டும். அடுத்ததாக முக்கியமானது ஆன்மீக உரை. ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஓஷோ போன்றவர்கள் நிகழ்த்துவது ஆன்மீக உரை. இந்த ஆன்மீக உரையிலே அவர்கள் வாழ்வியல் தத்துவங்களை எடுத்து சொல்லுகிறார்கள். அடுத்ததாக எழுச்சி உரை. நாம் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை பற்றி பார்த்தோம். அவருடைய உரை ஒரு எழுச்சி உரையாக இருந்தது, அதே நேரத்தில் கிளர்ச்சி உரையாகவும் இருந்தது. ஏனென்றால் செல்மா என்கிற இடத்தில் இருக்கின்ற அமெரிக்க ஆப்பிரிக்கர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று சொன்ன காரணத்தால் அந்த மக்களையெல்லாம் கொதித்து எழுந்து அகிம்சை முறையிலே போராட வேண்டும் என்கிற உத்வேகத்தை கொடுத்து அவர்களை கிளர்ச்சி செய்ய வைத்த உரையாக அவருடைய உரை அங்கே இருந்தது என்பதை நாம் படிக்கிறோம். சிந்தனை உரையாக சில உரைகள் இருப்பது உண்டு. அந்த சிந்தனை உரைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய உரைகளெல்லாம் சிந்தனை உரைகளாக இருந்தன. மிகப்பெரிய அறிஞர்கள் தங்களுடைய உரைகளை சிந்தனை உரைகளாக ஆக்கி கொண்டார்கள். இங்கர்சாலுடைய உரையை கேட்பதற்காக அமெரிக்காவிலே பெருந்திரளாக மக்கள் கூடுவார்கள். அவருடைய ஒவ்வொரு வரியும் தர்க்கத்தின் பால் பட்டதாக இருக்கும். எந்த ஏற்கனவே ஒப்புவிக்கப்பட்ட அந்த நடைமுறையும் எதிர்த்து மிக அழகாக பேசக்கூடிய திறன் பெற்றவர் தான் இங்கர்சால். இங்கர்சாலுடைய உரைகளெல்லாம் தொகுத்து வெளிவந்திருக்கின்றன. அவர் ஷேக்ஸ்பியரை பற்றி பேசியிருக்கிறார், மிக அற்புதமாக பேசுவார். அவர் திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார், திருக்குறள் என்று தெரியாமல். இப்படி இங்கர்சாலுடைய உரைகளெல்லாம் சிந்தனை உரைகளாக இருந்தன.
பெர்ட்ரண்ட் ரசலினுடைய உரைகள் எல்லாம் சிந்தனை உரைகளாக இருந்தன. சார்த்தர் பேசிய உரைகள் சிந்தனை உரைகளாக இருந்தன. லெனின் பேசிய உரைகள் சிந்தனை உரைகளாக இருந்தன. இவையெல்லாம் மக்களை சிந்திக்க வைக்கின்ற உரைகளாக இருந்தன. சொற்போர் என்பது இன்னொரு வகையான சொற்பொழிவு. பட்டி மண்டபங்கள், வழக்காடு மன்றங்கள் போன்றவை இந்தியாவிலே தொன்று தொட்டு இருந்தன. புத்தருடைய காலத்திலேயே வாதம் செய்வது என்பது ஒரு அடிப்படையாக இருந்தது. இரண்டு தரப்பினர் வாதம் செய்வார்கள். யார் தோற்று போகிறார்கள் என்பது அவர்களிடையே நடக்கின்ற சொற்போராக இருந்தது. இறுதியாக ஆய்வுரையைப் போல நிகழ்த்தக்கூடியது. சில பேர் பேசினால் அது ஒரு ஆய்வுரையைப் போல இருக்கும். ஒரு முனைவர் பட்டத்திற்கான தயாரிப்பைப் போல அவர்கள் செய்வார்கள். இது அறிவார்ந்தவர்கள் கூடுகிற இடத்திலே நிகழ்த்தக்கூடிய உரையாக இருக்கும். சொற்பொழிவுகளை அனைவரும் பேசிவிட முடிவதில்லை. நான் பல நேரங்களில் சொல்வது உண்டு, இன்று நீங்கள் நன்றாக பேசினீர்கள் என்று யாராவது சொன்னால் பார்வையாளர்கள் நன்றாக கவனித்தார்கள் என்று நான் சொல்லுவேன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்பதைப் போல பார்வையாளர்கள் உள்ளத்தனையதுதான் மேடை உரை என்பது உண்மை. ஏன் பலரால் பேச முடிவதில்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லோராலும் பேச முடிவது இல்லை. அமெரிக்காவிலே ஒரு ஆய்வு செய்தார்கள். 10 பயங்களை பட்டியலிட்டார்கள். அதிலே இரண்டாவது அதிக பயம் இருப்பது பாம்பை கண்டால் பயப்படுவது. முதலாவது அதிக பயம் இருப்பது மேடையிலே பேசுவது. பாம்பை கண்டு பயப்படுவதை விட மேடையிலே பேசுவதற்கு அதிகம் பேர் பயப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. பல எழுத்தாளர்களை பார்த்திருக்கிறேன். 100க்கு மேல் புத்தகங்கள் எழுதி இருப்பார்கள். ஆனால் மேடையிலே பேச சொன்னால் ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டு வந்து அதை படிப்பார்கள். படிக்கிற போது அவர்கள் கைகள் நடுங்குவதை பார்த்திருக்கிறேன். நாக்கு குடறுவதை பார்த்திருக்கிறேன். பற்கள் தந்தி அடிப்பதை பார்த்திருக்கிறேன். இந்த நடைமேடை எதற்காக என்றால் பலருடைய கால்கள் நடுங்குவது நமக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர இது ஒன்றும் வைத்து கொண்டு பேசுவதற்காக அல்ல. சில பேர் பேசுவார்கள், தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுவார்கள். சிலர் நிறைய தகவல்களை தருவார்கள், ஆனால் அதில் சுவாரஸ்யமே இருக்காது. சில பேர் பேசுகிற போது உரக்க பேசுவார்கள், ஒன்றும் சரக்கு இருக்காது. ஹிட்லர் ஒரு அற்புதமான கருத்தை எனது போராட்டம் என்கிற அந்த நூலில் கூறியிருக்கிறார். பாமரர்களுக்கு மட்டும் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், பண்டிதர்களுக்கு மட்டும் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்கும் சேர்த்து பேசுகிற போதுதான் ஒருவன் மக்கள் தலைவனாக ஆக முடியும் என்று குறிப்பிட்டார். அது உண்மை. ஏனென்றால் பண்டிதர்களுக்காக மட்டும் பேசுகிற பேச்சால் பாமரர்களுடைய மனத்திலே மாற்றங்கள் விளையாது. பாமரர்களுக்காக மட்டும் பேசினால் பண்டிதர்கள் அதை கவனிக்க மாட்டார்கள். அதன் காரணமாகத்தான் ஹிட்லர் பேசுகிற பேச்சை அங்கே இருந்த அறிவுஜீவிகளும் அவதானித்து கேட்டார்கள். அதற்கான சில தயாரிப்புகளை ஹிட்லர் செய்வார். அவர் மேடையிலே அமர்ந்திருக்கிற போது அவர் மீது மட்டும் வெளிச்சம் விடும், வேறு யார் மீதும் விழாது. அவருடைய ஆதரவாளர்கள் அந்த கூட்டத்திலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக கலந்திருப்பார்கள். யாராவது கலாட்டா செய்தால் அமுக்கி விடுவார்கள். அவர் பேசுகின்றவற்றுக்கு முதலில் அவர்கள் கைத்தட்டுவார்கள். முதலில் ஒருவர் கைத்தட்டினால் எல்லோரும் கைத்தட்ட தயாராக இருப்பார்கள். அதனால் ஹிட்லருடைய பேச்சை தவிர வேறு யாருடைய பேச்சும் எடுபடாத ஒரு காலத்தை அவர் நிர்மாணித்தார். இவருடைய ஆதரவாளர்கள் மற்றவருடைய கூட்டங்களுக்கு சென்று அவர்கள் பேசுவதை கெடுப்பார்கள். இதனால் ஹிட்லருடைய பேச்சு மட்டும்தான் ஜெர்மனியில் ஒரு காலத்தில் ஒலித்தது. இன்னொரு தலைவரை பற்றி நான் அறிவேன். அவர் கால்கள் சிறியது. எனவே மேடையில் அமர்ந்தால், நாற்காலியில் அமர்ந்தால் அவருடைய கால் தரையை தொடாது. அதனால் அவர் எல்லா நாற்காலிகளையும் உயரமாக செய்து யாருடைய காலுமே தரையை தொடாமல் பார்த்து கொண்டார் என்பதை பார்க்கிறோம். எனவே மேடை பேச்சு என்பது அனைவருக்கும் சாத்தியமில்லை. இப்போதெல்லாம் நான் கல்லூரிகளில் செல்லுகிற போது ஒன்றை பார்க்கிறேன். மாணவர்களை பேசச் சொன்னால் நடுங்குகிறார்கள். ஒரு நிமிடம் பேசுவதற்கு கூட அவர்கள் தயங்குகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் ஒரு குக்கிராமத்திலே சென்று அவர்களிடம் யாரிடமாவது பேசச் சொன்னால் அவர்கள் 5 நிமிடம் அல்ல 10 நிமிடம் பேசுவதற்கு தயாராக இருப்பார்கள். அதில் பல பேர் படித்தவர்களாகவே இருக்க மாட்டார்கள். இதற்கு காரணம் கைபேசியில் அதிக குறுஞ்செய்தி எழுதி
பேசுகிற பழக்கத்தையே நாம் குறைத்து கொண்ட காரணத்தினாலும், அதிகம் பேரோடு சமூக ஊடாடுவதை குறைத்து கொண்ட காரணத்தினாலும் நாம் சகஜமாக சரளமாக பேச முடியாமல் போய்விட்டது என்பது உண்மை. அதனால் மேடை பேச்சை வளர்ப்பது என்பது அவசியம். இப்போது என்னுடைய தலைப்பு முதலாவதாக குரல் வளம் என்பது. குரல் வளம் என்பது மேடை பேச்சின் அடிப்படை. அந்த குரல் வளம் சரியாக இருந்தால், கவர்ச்சிகரமானதாக இருந்தால், பார்வையாளர்களை உடனடியாக சுண்டி இழுத்து விடுகிற திறமை பெற்றதாக அது இருக்கிறது. குரல் வளம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சில நேரங்களில் அது சலசலத்து ஓடுகிற ஓடையாக இருக்க வேண்டும், சில நேரங்களில் வேகமாக பாய்கிற ஆறாக இருக்க வேண்டும், சில நேரங்களில் ஆர்ப்பரித்து கொட்டுகிற அருவியாக இருக்க வேண்டும், சில நேரங்களில் அலையோசை எழுப்புகிற ஆழ் கடலாக இருக்க வேண்டும். குரல் வளம் என்பது இயற்கை கொடுத்த கொடை. எல்லோருக்கும் சிறந்த குரல் வளம் அமைந்து விடுவதில்லை. சிலருக்கு கம்பீரமான குரல், கணீர் என்ற குரல், அனைவரையும் ஈர்க்கிற குரல் அமைந்து விடுகிறது. தனித்தன்மையான குரல் வளம் கொண்டவர்கள் உண்டு. பேரறிஞர் அண்ணாவினுடைய குரல் அப்படிப்பட்டது தான். கலைஞருடைய குரலும் அப்படிப்பட்டது தான். திருமுருக கிருபானந்த வாரியாருடைய குரலும் அப்படிப்பட்டது தான். அதனால்தான் அதிக மேடைகளில் மிமிக்ரி செய்யப்படுபவர் திருமுருக கிருபானந்த வாரியார். எம்பிரானுடைய அருளாலே என்று சொன்னாலே வாசகர்கள் கைத்தட்டுகிற அளவிற்கு அவருடைய குரல் மூளை முடுக்குகளெல்லாம் சென்று விட்டது. அண்ணாவினுடைய குரல் ஒரு வசீகரமான குரல். அது ஆற்றொடுக்கு போல, ஒரு இசையைப் போல தவழ்ந்து வருகிற ஒரு குரல். அவர் கடைசியாக பேசியது கலைவாணருக்கு சிலை திறக்கிற ஒரு விழா. அந்த விழாவிலே நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்திலும் அவர் அதே குரலிலே சிறிதும் தொய்வில்லாமல் பேசினார் என்பதை அந்த ஒளிநாடாவை கேட்கிற போது நம்மால் உணர முடிகிறது. அடுத்ததாக முக்கியமானது ஊக்க உரை. விவேகானந்தருடைய உரையை எடுத்து பார்த்தால் அவருடைய உரை ரிச் பேரிட்டோன் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்மை கலந்த ஒரு கம்பீரமான குரலாக அவருடைய குரல் இருந்தது. அதனால்தான் சிகாகோவிலே அவர் ஒலித்த போது அந்த குரல் அனைவரையும் ஈர்ப்பதாக இருந்தது. நாம் அனைவரும் பொது உடைமைவாதியான ஜீவாவின் உரைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜீவாவை பொறுத்தவரை குரல் கம்பீரமானது. ஒரு மத யானை பிளிறுவதைப் போல இருக்கும். நாம் படித்திருக்கிறோம், ஒரு யானை பிளிறினால் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் அந்த ஓசை கேட்கும் என்று. சிங்கம் முழங்கினால் அது 8 கிலோமீட்டர் சுற்றளவிலே கேட்கும் என்று நாம் படித்திருக்கிறோம். அதைப் போல ஒளிவாங்கி இல்லாமலேயே பேசக்கூடிய திறன் பெற்றவர் ஜீவா. அவரிடம் ஒரு நாள் ஒரு சின்ன மேடையை கொடுத்திருக்கிறார்கள். அவர் சொன்னார், இந்த மேடையெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நடந்து கொண்டு பேசுவார். அவர் சொற்பொழிவின் அனைத்து இலக்கணங்களையும் காலில் போட்டு மிதித்தவர் என்று காற்றில் கலந்த பேரோசை என்கிற நூலிலே சுந்தர ராமசாமி குறிப்பிடுகிறார். அப்படி அவர் மகத்தான உரையை ஆற்றக்கூடியவராக இருந்தார். அதற்கு அடுத்ததாக ஓடுகிற ஓடையைப் போல மென்மையாக பேசி மக்களின் மனங்களில் மகரந்த சேர்க்கை நிகழ்த்தியவர் மகாத்மா காந்தியடிகள். அமைதியான உரை, ஆனால் அனைவருடைய உள்ளத்தையும் ஈர்க்கிற உரை. அதனால்தான் இந்தியா முழுவதிலும் சிற்றூர்களில் கூட ஒரு ஸ்தல புராணம் இருந்ததைப் போல காந்தி புராணம் இருந்தது என்று காந்தபுரா என்கிற நாவலை எழுதிய ராஜாராவ் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு எழுச்சியை ஊட்டக்கூடிய கம்பீரமான குரலாக அமைந்தது அவருடையது. இந்தியா விடுதலை பெற்ற அன்று அந்த நள்ளிரவில் 3 பேர் உரையாற்றினார்கள். ஒருவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், இன்னொருவர் சௌத்ரி காலிஸ் கிஸ்மான் என்பவர், மூன்றாவதாக பண்டித ஜவஹர்லால் நேரு. பண்டித ஜவஹர்லாலுடைய உரைதான் வரலாற்றிலே சிறப்புமிக்க உரையாக மாறியது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். காமராஜர் எளிய மொழியில் பேசுவார், மக்களின் மொழியில் பேசுவார், அனைவரையும் ஈர்க்கிற வகையில் பேசுவார். ஹிட்லர், முசோலினி போன்றோருடைய உரையை நீங்கள் கேட்டால் அவர்கள் அந்த நீராவி என்ஜின் ஓடுவதைப் போல புகை கக்கி கொண்டு ஓடுமே, ஒரு எழுச்சியோடு ஓடுமே, அதைப் போல அவருடைய உரை இருக்கும். அவர்கள் துள்ளி துள்ளி குதிப்பார்கள். கைகளை இடுப்பிலே வைத்துக்கொண்டு முசோலினி பேசுவதையும் ஹிட்லர் எல்லோரையும் பார்த்து கர்ஜிப்பதையும் நாம் பார்க்க முடியும். அது ஒரு வகையான குரல் வளம்.
பாபா சாஹேப் அம்பேத்கருடைய குரல் வளம் தனித்தன்மை பெற்றது. மெதுவாக மென்மையாக ஆரம்பித்து படிப்படியாக எழுச்சியோடு நடக்கக்கூடிய ஒரு உரையை அவர் நிகழ்த்தினார். மார்ட்டின் லூதர் கிங்கருடைய அந்த குரலை நீங்கள் கேட்க முடியும். 1963ஆம் ஆண்டு அவர் ஆற்றிய அந்த குரல் ஒரு சங்கீதத்தை போல ஒலிக்கும். அதன் காரணமாகத்தான் வெறும் ஆப்பிரிக்க மக்கள் மட்டும் கூடவில்லை, அமெரிக்க மக்களும் அந்த உரையை கேட்க கூடினார்கள். அவர் பேசுவதில் நியாயம் இருக்கிறது என்று நம்பினார்கள். அதுதான் அதன் மகத்துவமாக இருந்தது. குரல் வளத்தை பொறுத்தவரை நம்முடைய நாட்டில் பல பேர் உரக்க பேசுவது தான் குரல் வளம் என்று நினைக்கிறார்கள். இரங்கல் கூட்டத்தில் போய் உரக்க பேசுகிறார்கள். மென்மையாக பேச வேண்டியது. இரங்கல் கூட்டத்தில் கைதட்டவே கூடாது. நன்றாக இறங்குகிறார்கள் என்றால் கைத்தட்டுவது? இரங்கல் கூட்டத்தில் வருந்த வேண்டும், அமைதி காக்க வேண்டும். அங்கே போய் உணர்ச்சி வசப்படுபவர்களை பார்க்கிறோம். தேவையில்லாமல் மேடையிலே உணர்ச்சி வசப்படுகிறவர்களை பார்க்கிறோம். இன்று புதன்கிழமை என்று சொல்வதற்கே உணர்ச்சி வசப்படுகிறவர்களை பார்க்கிறோம். சில பேர் கணீர் என்று பேசுவதும் கத்துவதும் ஒன்று என்று நினைக்கிறார்கள். நல்ல குரல் வளம் என்பது காட்டு கத்தல் கத்துவது என்பது அல்ல. எந்த இடத்திலே நாம் எப்படி குரலை உயர்த்த வேண்டும் என்று தெரிந்து பேசுவதுதான் நல்ல குரல் வளம். மொழிக்கு ஏற்றவாறு குரல் வளமும் வேறுபடுகிறது. தமிழினுடைய ஓசை என்பது வித்தியாசமானது. அதை சற்று உரக்க பேச வேண்டும், சில நேரங்களில் இறக்கி பேச வேண்டும், சில நேரங்களில் மென்மையாக பேச வேண்டும், சில நேரங்களில் ஒரு பூவை கொண்டு நம்மை தொடுவதைப் போல பேச வேண்டும். சில நேரங்களில் அந்த பேச்சு மக்களை எழுச்சி கொள்ள வேண்டியதாக இருக்க வேண்டும். சூழலை பொறுத்துத்தான் குரல் வளம் அமைய வேண்டும். ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்தவரை மென்மையாக பேச வேண்டும். அங்கே உரக்க பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குரல் வளம் என்பது ஒரு மேடையிலே ஏற்ற இறக்கங்களோடு பேசுவது. எந்த இடத்திலே தெளிவாக பேச வேண்டும், எந்த இடத்திலே மென்மையாக பேச வேண்டும், எந்த இடத்திலே அழுத்தம் கொடுக்க வேண்டும், எந்த இடத்திலே இடைவெளி தர வேண்டும். ஏனென்றால் ஒரு நகைச்சுவை சொன்னால் மக்களுக்கு சற்று இடைவெளி விட்டு இறுதி பகுதியை சொன்னால்தான் சிரிப்பு வரும். எனவே இடைவெளி விட்டு பேச வேண்டும். சில நேரங்களில் கை தட்டுவதற்கு வாய்ப்பு கொடுத்துவிட்டு பேச வேண்டும். சில நேரங்களில் அவர்களை கேள்வி கேட்டு சிந்திக்க வைத்துவிட்டு பேச வேண்டும். இவையெல்லாம் குரல் வளத்தில் முக்கியம். தமிழுக்கு என்று சிறப்பு எழுத்து உண்டு, அதுதான் ழ. ஆனால் தமிழ்நாட்டில் பலரால் ழாவை சரியாக பயன்படுத்த முடிவதில்லை. அந்த காலத்திலே ஒரு நகைச்சுவை உண்டு. தமிழாசிரியர் ஒரு மாணவனுக்கு வாழைப்பழம் என்று சொல்லிக் கொடுத்தார். அவன் வாயப்பயம் என்று சொன்னான். அப்பாவை அழைத்தார். இப்படி வாழைப்பழத்தை வாயப்பயம் என்று சொல்கிறானே, இது எங்கள் பயக்க வேக்கங்கள் என்று அவர் சொன்னார் என்பது பழைய நகைச்சுவை. ஆனால் தமிழில் ழகரம் மிகவும் முக்கியம். அதை உச்சரித்து பழக வேண்டும். ழகரம், லகரம், நகரம், ரகரம் போன்றவற்றை சரியாக உச்சரிப்பது என்பதும் குரல் வளத்தில் ஒரு பகுதி. ஆனால் இன்று மக்கள் தொடர்பு சாதனங்களிலேயே தமிழ் குற்றுயிரும் குலையுயிருமாக இருப்பதை பார்க்கிறோம். பேச்சு பயிற்சியின் மூலம் நாம் அந்த குரல் வளத்தை அடைய முடியும், உச்சரிப்பை அடைய முடியும். குரல் வளத்தை எப்படி பாதுகாப்பது? ஒருவருடைய அடிப்படை சொத்தே. சொற்பொழிவாளர்களை பொறுத்தவரை அவருடைய மிகப்பெரிய பொக்கிஷமே புதையலே குரல் வளம்தான். நான் சிலரோடு மேடைக்கு பேசுவதற்கு செல்லுகிற போது கடைசி நேரத்தில் அவர்கள் என்னை கைபேசியிலே அழைத்து கரகரத்த தொண்டையில் தொண்டை கட்டி கொண்டது என்று சொல்வதை பார்த்திருக்கிறேன். முதல் நாள் வரை சரியாக இருந்த தொண்டை கட்டி கொண்டதால் கடைசி நாள் அன்று நிகழ்ச்சிக்கு வர முடியாமல் போய்விடுகிறது. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒரு நாடகம் 10 நாட்கள் ஒத்திகை. அந்த 10 நாட்கள் ஒத்திகையில் ஒரே ஒரு நபர் மட்டும் 10 நாளும் வந்தார். மற்ற யாரும் 10 நாளும் வரவில்லை. சில பேர் 5ஆம் நாள் வரமாட்டார்கள், சில பேர் 6ஆம் நாள் வரமாட்டார்கள். இவர் மட்டும் 10 நாளும் ஒத்திகைக்கு வந்தார். 10ஆவது நாள் அந்த நாடக இயக்குனர் மனம் மகிழ்ந்து, உங்களை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை, 10 நாளும் வந்தீர்களே என்று சொன்னார். மன்னித்து கொள்ளுங்கள், நாளை நாடகம் நடக்கும்போது மட்டும்தான் நான் வர முடியாது, அதனால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதை போல தொண்டை கட்டி கொண்டால் மேடையிலே
பேச முடியாமல் போய்விடுகிறது. அதனால் குரல் வளத்தை பாதுகாப்பது என்பது மிகவும் முக்கியம் என்பதை அறிய வேண்டும். அதை பாதுகாப்பதற்கு நாம் இன்று மேடையிலே பேசப்போகிறோம் என்றால் குறைந்தது 3 மணி நேரம் குரலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் எங்கே பேச போனாலும் நிறைய பேர் வந்து பேசி பேசி நம் குரலுக்கு ஓய்வு கொடுக்க மாட்டார்கள். அது மிகப்பெரிய பிரச்சனை. எனவே மேடையில் பேசுகிற போது மட்டும் வந்து ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. மேடையிலே பேசுவதற்கு முன்னால் சற்று நீரை பருகுவது தொண்டையை ஈரமாக்க உதவும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் உச்சஸ்தாயிலே பேச வேண்டும் என்றால் நீங்கள் அருகிலேயே தண்ணீரை வைத்துக்கொண்டு அவ்வப்போது குடிப்பதில் தவறில்லை. ஏனென்றால் குரல் வளையில் இருக்கிற இரத்த குழாய் வெடித்து விட்டால் உங்கள் குரல் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சையின் மூலம்தான் அதை அகற்ற முடியும் என்பதை உணர வேண்டும். நீங்கள் எப்போதும் வெந்நீர் குடித்தால் குரலுக்கு பிரச்சனை வருவது இல்லை. நீங்கள் பற்களை எப்படி துலக்குவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஈறுகளை நீங்கள் நன்றாக அழுத்தி தேய்க்க வேண்டும். பிறகுதான் பல்லை துலக்க வேண்டும். அதற்கு பிறகு 10 முறை வாய்க்கொப்பளிக்க வேண்டும். வாய்க்கொப்பளிக்கிற போது நல்ல வெந்நீரில் சற்று உப்பு கலந்து நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் தொண்டையிலே எந்த பிரச்சனையும் வராது. வெந்நீரை குடிப்பது தான் சொற்பொழிவாளர்களுக்கு மிகவும் நல்லது. நான் 40 ஆண்டுகளாக எந்த குளிர்ந்த பானத்தையும் குடித்ததில்லை, ஐஸ்கிரீமை தொட்டதில்லை. ஏனென்றால் சொத்து என்பது குரல்தான். அது ஒருபோதும் கட்டிக்கொள்ளக்கூடாது. அன்றாடம் ஏதேனும் கூட்டத்தில் பேசிக்கொண்டே இருப்பவன் நான். இன்று இங்கே பேசுகிறேன், நாளை கண்ணகி நகரில் பேச வேண்டும், நாளை மறுநாள் ஒரு திருமணத்திலே பேசுகிறேன். அதனால் நான் பேசிக்கொண்டே இருப்பதால் தொண்டையை ஒரு நாள் கூட பாழ்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதால் குளிர்ந்த பானங்களை எல்லாம் தவிர்த்து விடுவேன். அடுத்தது முக்கியமானது, இரவிலே வெகு நேரம் நீங்கள் பேசிவிட்டு வந்தால் உங்கள் உடலிலே சுரக்கிற அமிலம், வயிற்றிலே ஏற்படுகிற அமிலம் மேலாக வந்து தொண்டையை பாதிக்கும். அப்போது நீங்கள் காரமான உணவு வகைகளை சாப்பிட்டால் அது உங்கள் தொண்டையை பாதிக்கும். அதனால் வளையப்பட்டி அவர்கள் வெகு நேரம் கச்சேரி செய்த பிறகு செய்கிற ஒரே பணி பழைய சோற்றை தயிரிலே கலந்து சாப்பிடுவார். அதனால் அவருக்கு ஒரு நாளும் அமில பிரச்சனை வந்ததில்லை. அமிலம் திரும்புகிற பிரச்சனை ஏற்பட்டால் குரல் பாதிக்கப்படும், உடல் பாதிக்கப்படும். எப்போதுமே நம்முடைய நாட்டு மருந்துகளான அதிமதுரம், வால்மிளகு போன்றவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும். மேடைக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு அதிமதுர கட்டையை வாயிலை வைத்து அதன் சாறை வைத்து கொண்டால் தொண்டை சரியாகிவிடும். இப்போது வருகிற போது கூட நான் ஒரு அதிமதுர கட்டையை வைத்து கொண்டு தான் வந்தேன். இரவிலே நீண்ட நேரம் சொற்பொழிவாற்றிய பிறகு தூங்குகிற போது ஒரு வால்மிளகையோ அதிமதுர கட்டையோ வாயிலை வைத்து நீங்கள் சப்பினால் அந்த சாறு இரவு முழுதும் இறங்கி எந்த புண்ணும் ஏற்படாமல் பாதுகாக்கும். பனங்கற்கண்டு பாலை மிளகும் மஞ்சள் தூளும் கலந்து பருகினால் நம்முடைய குரல் வளம் பாதுகாக்கப்படும். அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரே நாளில் 25 கூட்டங்களில் பேசினார் என்று மாபெரும் தமிழ் கனவு என்கிற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவார்கள், அங்கே வேறு விதமாக பேசுவார்கள். முதல் இடத்தில் கவனித்தவர்கள் மறுபடியும் வருவார்கள். இன்று கவனிப்பது குறைந்து வருகிறது. ஃபோக்கஸ் என்கிற நூலை டேனியல் கோல்மேன் எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இன்றைய இளைஞர்கள் கவனிப்பதே இல்லை. சைமன் சினக் அருமையான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், லீடர்ஸ் ஈட் லாஸ்ட் என்பதுதான். அந்த புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார், இந்த தலைமுறை கவனச்சிதறல் தலைமுறை என்கிறார். ஸ்டோலன் ஃபோக்கஸ் என்கிற ஒரு புத்தகம் ஜோஹன் ஹரி என்பவர் எழுதியிருக்கிறார். அதிலே உங்களுடைய கவனத்தை இந்த கைபேசி, இந்த யூடியூப் போன்றவையெல்லாம் திருடிக்கொள்கின்றன, போட்டி போட்டு திருடிக்கொள்கின்றன. உங்களுடைய கவனம் தடுமாறி போகிறது, சிதைந்து போகிறது, சின்னாபின்னமாகி விடுகிறது என்று குறிப்பிடுகிறார். அன்று அறிஞர் அண்ணா 25 கூட்டங்கள் பேசினார். பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தியாவை கண்டறிதல் என்கிற புத்தகத்தில் 2-3 நாட்களாக தூங்காமல் பல இடங்களில் பயணம் செய்து மக்களிடம் பேசியதை பற்றி குறிப்பிடுகிற போது, இந்தியா என்பது மலைகளும் ஆறுகளும் அல்ல, பாலைவனங்களும் பீடபூமிகளும் அல்ல, செழிப்பான வயல்களும் சேதப்பட்ட நிலங்களும் அல்ல, இந்தியா என்பது இங்கே வாழ்கிற மக்கள்தான் என்று தெரிவித்திருப்பார். இப்படி பல இடங்களில் அவர் பேசியிருக்கிறார். அதனால் குரல் வளத்தை பாதுகாப்பது என்பது மிகவும் முக்கியம். அடுத்த தலைப்பு சொல் வளம்.
சுருக்கமே அறிவின் ஆன்மா என்று ஷேக்ஸ்பியர் ஹேம்லெட் நாடகத்தில் கூறுகிறார். பிரெவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட் என்பதுதான் அது. அந்த வசனத்தை பேசுபவர் பொலோனியஸ் என்பவர். அந்த பொலோனியஸே அதிகம் பேசுபவர், வார்த்தை வயிற்றுப்போக்கால் தடுமாறுபவர். ஆனால் அவர் சுருக்கமே அறிவின் ஆன்மா என்று பேசுகிறார். நீங்கள் சொல் வளம் பெற்றவராக இருக்க வேண்டுமென்றால், சுருக்கமாக அழகாக கருத்துக்களை சொல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய சொற்திறன் ஒக்காபுலரி அதிகமாக இருக்க வேண்டும். 2 விதமான சொற்திறன்கள் இருக்கின்றன. அடையாளம் கண்டுபிடிக்கிற சொற்திறன், பயன்படுத்துகிற சொற்திறன். சில சொற்களை நாம் அடுத்தவர்கள் பயன்படுத்தினால் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் நாம் பயன்படுத்த முடியாது. நாம் பயன்படுத்துகிற சொற்திறன் அடையாளப்படுத்துகிற சொற்திறனை விட குறைவாகத்தான் இருக்கும். யாரெல்லாம் அதிக சொற்திறனை வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் மகத்தான கவிஞர்களாக, மகத்தான எழுத்தாளர்களாக அறியப்படுகிறார்கள். மில்டனுடைய சொற்திறன் 10,000 என்று அறிந்திருக்கிறார்கள். ஷேக்ஸ்பியருடைய சொற்திறன் 24,000 என்று அறிந்திருக்கிறார்கள். ஷேக்ஸ்பியரே புதிய புதிய சொற்களை உருவாக்கினார். அவர் எந்தெந்த சொற்களை உருவாக்கினார் என்பதற்கே ஒரு புத்தகம் இருக்கிறது. திருவள்ளுவர் 100 புதிய சொற்களை உருவாக்கினார். ஊருணி, கட்டளைக்கல் என்பதெல்லாம் திருவள்ளுவர் உருவாக்கிய சொற்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சரியாக பேச வேண்டுமென்றால் சரியான இடத்தில் சரியான சொல்லை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துவதற்கு உங்களுடைய சொற்திறன் அதிகமாக இருக்க வேண்டும். பல சொல்ல காமுறுவார் மன்ற மாசில் சொல்ல தேற்றாதவர் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். பல சொல்ல காமுறுவர் யார்? மன்றில் மாசற்ற சொல், மாசு உடைய சொல்லை பயன்படுத்த முடியாதவர்கள்தான் நல்ல சொல்லை பயன்படுத்த முடியும். ஆனால் பலரும் நிறைய சொற்களை தேவையில்லாமல் பயன்படுத்துகிறார்கள். அவர்களைத்தான் திருவள்ளுவர் மக்கட்பதடி என்று சொல்லுகிறார். அந்த மக்கட்பதடி என்பதை திருவள்ளுவர் சொல்லுவதைப் போல ஷேக்ஸ்பியரும் குறிப்பிட்டிருக்கிறார். ரோமியோ ஜூலியட்டில் ஒரு செவிலியர் வருவார். அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அப்போது ஒருவன் சொல்லுவான், இவர் பேசுவதில் 1 மூட்டை உமி இருக்கிறது, 2 தானியங்கள் தான் இருக்கிறது என்று. அதைப் போலவே வெனிஸ் நகரத்து வியாபாரி என்கிற அந்த நாடகத்திலும் ஒரு பாத்திரம் வார்த்தை வயிற்றுப்போக்கால் பீடிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்ப்போம். இவர்களெல்லாம் மக்கட்பதடிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நன்னூலில் பவந்தி முனிவர் ஒரு அற்புதமான கருத்தை கூறுகிறார். எப்படி ஒருவர் ஒரு சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர் கூறுகிற போது ஒரு நூலின் இலக்கணம் என்ன என்பதை தெரியப்படுத்துகிறார். குன்றக்கூறல், மிகைபடக் கூறல், கூறியது கூறல், மாறுகொலக் கூறல் என்கின்ற 4ம் மேடை பேச்சுக்கும் பொருத்தமாக இருப்பது. மேடை பேச்சிலும் கூட ஒன்றை சரியாக சொல்லாமல் குறைவாக சொல்லக்கூடாது, சரியான அளவு சொல்ல வேண்டும். பல பேர் நிறைய பேச வேண்டிய இடத்தில், அதிகம் வலியுறுத்த வேண்டிய இடத்தில் குறைவாக பேசிவிடுவார்கள். சில பேரோ மிகைப்படுத்தி கூறுவார்கள். நம்முடைய மேடைகளில் நாம் அடிக்கடி கேட்கிற ஒரு வாசகம் இருக்கிறது, என்று சொன்னால் மிகையாகாது என்று. அது மிகையான வாசகமாக இருக்கும். எதை மிகையாகாது என்று சொல்கிறார்களோ அது மிகையான வாசகமாக இருப்பதை பார்க்கிறோம். அதனால் பல நேரங்களில் நாம் மிகைப்பட பேசுவதை பார்க்கின்றோம். 3வதாக நாம் கூறியதையே கூறுவது. ஒரு சில பேர் ஒரு பேச்சில் திரும்ப திரும்ப ஒரே கருத்தை பேசிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் பேசுவதில் பொருள் இருக்காது. இதைத்தான் அன்று மார்க்ஸ் சொன்னார், லெனின் சொன்னார், இதைத்தான் அண்ணா சொன்னார் என்று சொல்வார்கள். கடைசியில் என்ன சொன்னார்கள் என்பதை எப்போதும் சொல்ல மாட்டார். இது கூறியது கூறல். ஒரே பேச்சிலே முன்பகுதியிலே ஒரு கருத்தை சொல்லிவிட்டு பிறகு கடைசி பகுதியிலே வேறொரு கருத்தை சொல்லுவார்கள். இதனால் பார்வையாளர்களுக்கு குழப்பம் ஏற்படும். இதுவும் மாறுகொலக் கூறல். இவையெல்லாம் மேடை பேச்சிலே சொல்வளத்தில் தவிர்க்கப்பட வேண்டியவை. உங்களுடைய சொல்வளம் அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நிறைய வாசிக்க வேண்டும். வாசிக்க வேசிக்க உங்களுடைய ஆழ்மனத்திலே அது பதியும். அதனால்தான் நோம் சாம்ஸ்கி என்பவர் சொன்னார், உங்களுடைய தாய்மொழியின் கூறுகளோடு நீங்கள் பிறக்கிறீர்கள். அதனால்தான் எளிதில் நீங்கள் தாய்மொழியை கற்றுக்கொள்ள முடிகிறது. தாய்மொழியில் நீங்கள் சரளமாக பேசுவதற்கு முதலில் கேட்டுதான் பழக்கப்படுத்திக் கொள்கிறீர்கள், பிறகுதான் பேசுகிறீர்கள், பிறகுதான் படிக்கிறீர்கள்.
தமிழ் புத்தகத்தோடு யாராவது பிறந்து தமிழை பேசி பார்த்திருக்கிறீர்களா? கேட்டுத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே நிறைய உரைகளை கேட்பது, நிறைய உரைகளை படிப்பது, நல்ல உரைகளை படிப்பது. இன்று எல்லா உரைகளும் புத்தகங்களாக வருகின்றன. உலக புகழ்பெற்ற உரைகளெல்லாம் புத்தகங்களாக இப்போது கிடைக்கின்றன. அவற்றையெல்லாம் வாசிப்பது உங்களுடைய சொல் வளத்தை அதிகரிக்கும், சிறப்பாக பேசுவதற்கு உதவும். அடுத்ததாக உடல் மொழி. உடல் மொழியை பற்றி தொல்காப்பியத்திலேயே ஒரு குறிப்பு இருக்கிறது. நகையே அழுகை நகையே இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்பது தொல்காப்பியர் சொல்வது. இந்த 8 மெய்ப்பாடுகளை நாம் மேடை பேச்சில் வெளிப்படுத்துவது அவசியம். அழுகையை தவிர மற்ற அனைத்தையும் நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த மெய்ப்பாடுகள் ஏன் முக்கியம் என்றால், தனிமனித உரையாடல்களிலும் இவை முக்கியம், நம்முடைய அலுவலக உரையாடல்களிலும் இது முக்கியம், மேடை பேச்சிலும் இது முக்கியம். பலரோடு நீங்கள் ஒரு வர்த்தகத்தை நிகழ்த்துகிற போதும் இது முக்கியம், சமாதானத்திலும் முக்கியம், நீங்கள் சமரசம் பேசுகிற போதும் முக்கியம், அடுத்தவர்களோடு பேரம் பேசுகிற போதும் இது முக்கியம். உங்களுடைய முகக்குறிப்பை வைத்துத்தான் அவர்களை அடையாளம் காணுகிறார்கள் என்பதை உணர வேண்டும். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சு மொழி சில நேரங்களில் ஏமாற்றலாம், ஆனால் உடல் மொழி ஏமாற்றாது. சில பேர் மகிழ்ச்சி என்று கைகுலுப்புவார்கள், ஆனால் அவருடைய முகம் பொறாமையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் உடல் மொழி நம்பகமான மொழி என்பதனால்தான் திருவள்ளுவர் குறிப்பறிந்து வாழ்கிறவனை நீங்கள் உங்கள் அருகிலேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த உடல் மொழி நம்மை ஏமாற்றாது. 3 விதமான உடல் மொழிகள் இருக்கின்றன. உலகம் முழுவதுமே பயன்பாட்டிலே இருக்கிற சில உடல் மொழிகள். எந்த நாடாக இருந்தாலும் சரி, துக்கம் ஏற்படுகிற போது அழுகிறார்கள், மகிழ்ச்சி ஏற்படுகிற போது சிரிக்கிறார்கள். ஒன்று எனக்கு தெரியாது என்கிற போது தோளை உயர்த்தி தெரியாது என்று சொல்கிறார்கள். இவையெல்லாம் எல்லா நாடுகளிலும் உண்டு. இவையெல்லாம் பொதுவான உடல் மொழிகள். அடுத்தது பண்பாட்டு ரீதியான உடல் மொழி. உதாரணமாக, நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு மேடையில் கால் மேல் கால் போடக்கூடாது. அமெரிக்காவிலே எப்படி கால் மேல் கால் போடுகிறார்கள் என்பதற்கும் ஜெர்மனியில் எப்படி கால் மேல் கால் போடுகிறார்கள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஐரோப்பியர்கள் ஒரு விதமாக போடுவார்கள், அமெரிக்கர்கள் வேறு விதமாக போடுவார்கள். அப்போது அமெரிக்கர்கள் சில பேர் ஜெர்மனி மொழியை கற்றுக்கொண்டு 2ஆம் உலகப் போரின் போது வேவு பார்ப்பதற்கு ஜெர்மனிக்கு சென்றார்கள். அப்படி செல்லுகிற போது அவர்கள் காலை அமெரிக்கர்கள் போல போட்டதனால் மாட்டிக்கொண்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார்கள். எனவே காலை போடுவதில் கூட பண்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு பண்பாடு ஒவ்வொரு விதமாக பார்க்கிறது. 3ஆவதாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கு உண்டான பண்பாடு. 8ஆம் என்றியை கேட்டார்கள், நீங்கள் உங்கள் தந்தையைப் போலவே நடக்கிறீர்களே எப்படி என்று. அவர் சொன்னார், எனக்கும் என் தந்தைக்கும் ஒரே தையல் கலைஞர்தான் கால் சட்டையை தயாரிக்கிறார். அதனால் அவர் நடப்பதைப் போல நானும் நடக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. ஏனென்றால் இருவருக்கும் முட்டியை இறுக்கமாக்கி விடுகிறார். நாங்கள் இருவரும் மட்டுமல்ல, அவரிடம் தைக்கிற அனைவருமே இதே மாதிரி தான் நடக்கிறோம் என்று சொன்னார். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு முகபாவனை இருக்கிறது. ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டவன் திருமணம் முடிந்ததும் கேட்டான். அந்த பெண்மணி அவனிடம் கேட்டாள், என்னை ஏன் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று. நான் உன்னை பெண் பார்க்க வந்தபோது முகத்தை ஒரு வெட்டு வெட்டினாயே, அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்று அவன் சொன்னான். உடனே அவள் சிரித்தாள். ஏன் சிரிக்கிறீர்கள் என்று அவன் கேட்டான். 8 பேர் இது பிடிக்கவில்லை என்று தான் சென்று விட்டார்கள், உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று. எனவே ஒவ்வொருவருக்கும் நடையில், உடையில், அவர்கள் போகிற விதத்தில், நிற்கிற தோரணையில் வித்தியாசம் இருக்கிறது. உடல் மொழி எவ்வளவு முக்கியம் என்பதற்கு முகலாய சரித்திரத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். பாபர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய சிப்பாய்கள் எல்லாம் வரிசையாக வந்து உணவுப் பொருட்களை பெற்று செல்கிறார்கள். ஒரு சிப்பாய் வருகிறான். அந்த ஆப்கான் சிப்பாயை பார்த்ததும் அவர் சொல்லுகிறார், இவன் ஆபத்தானவன், இவனை கைது செய்யுங்கள் என்று. மந்திரி சொல்லுகிறார், ஒரு சிப்பாய் நமக்கு எப்படி முகலாய சாம்ராஜ்யத்திற்கு ஆபத்தாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். பாபரும் சரி என்று விட்டுவிடுகிறார்.
அந்த சிப்பாய் தான் பின்னால் ஷெர்ஷா என்கிற பெயர் பெற்று ஹுமாயூனை தோற்கடித்து டெல்லியை கைப்பற்றி ஆட்சியை நடத்தியவன். உடல் மொழியின் மூலமே ஒருவரை அறிந்து கொள்ள முடியும் என்பதை பாபரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். 7 விதமான உடல் மொழிகள் இருக்கின்றன. நம்முடைய அங்க அசைவுகள், பார்வை, முகக்குறிப்புகள், உதட்டின் அசைவுகள், கையசைவுகள் போன்றவையெல்லாம் ஒரு விதமான உடல் மொழி. அதற்கு பெயர் கைனஸ்தட்டிக்ஸ். இரண்டாவதாக ஒருவரை தொடுவதில் இருக்கக்கூடிய அந்த உடல் மொழி ஹாப்டிக்ஸ் என்று பெயர். கை குலுக்குகிற போது அந்த ஹாப்டிக்ஸ் தெரியும். நீங்கள் ஒருவரிடம் கை குலுக்குகிற போது அந்த கையை இறுக்கமாக பற்றினால் நீங்கள் தீர்மானமானவர் என்று பொருள். மெதுவாக ஏதோ மீனை வருடுவதைப் போல வருடினால் நீங்கள் நம்பகத்தன்மை இல்லாதவர்கள் என்று பொருள். கையை பிடித்து மேலாக வைத்தால் நீங்கள் ஆதிக்க மனப்பான்மை உள்ளவர்கள் என்று பெயர். தூரத்திலேயே நீங்கள் கையை குலுக்கினால் நீங்கள் ஒரு தூரத்தை அவரோடு வைத்திருக்க விரும்புகிறீர்கள் என்று பொருள். ஹாப்டிக்ஸ் என்பது இரண்டாவது. மூன்றாவது துணைமொழி, ஏற்ற இறக்கங்கள். ஒரே வாக்கியத்தை நாம் எப்படி பேசுகிறோம் என்பதை பொறுத்து அந்த உடல் மொழி சுட்டி காட்டுகிறது. உதாரணமாக ஒருவர் நான் ஆஸ்திரேலியா போகிறேன் என்று சொன்னால், நீங்கள் ஆஸ்திரேலியா போகிறீர்களா என்றால் வியப்பு, நீங்கள் ஆஸ்திரேலியா போகிறீர்கள் என்றால் சந்தேகம், நீங்கள் ஆஸ்திரேலியா போகிறீர்கள் என்றால் பொறாமை. எனவே ஏற்ற இறக்கங்கள் அதுதான் பேரா லாங்குவேஜ் என்பது. நான்காவதாக இடைவெளியை நிர்வகித்தல். ஒருவருடைய 1.5 அடி தூரத்தில் இருப்பது அவருடைய நெருக்கமான மண்டலம். அதில் வேறு யாரும் நுழைய முடியாது, குடும்ப உறுப்பினர்களை தவிர. அடுத்தது 4 அடி வரை, 1.5 அடியிலிருந்து 4 அடி வரை அது சொந்த மண்டலம். அதில் நண்பர்கள் வரலாம், தெரிந்தவர்கள் வரலாம். 4 அடியிலிருந்து 12 அடி சமுதாய இடைவெளி. 12க்கு பிறகுதான் பொது இடைவெளி. இந்த மேடையில் கூட நீங்கள் 12 அடிக்கு அப்பால் தான் அமர்ந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் அதுதான் பொது இடைவெளி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எவ்வளவு இடைவெளி விட்டு பேசுகிறோம் என்பது, அதற்கு பெயர் குரோனாமிக்ஸ் என்று பெயர். ஆறாவதாக நம்முடைய உடை, நம்முடைய அலங்காரங்கள் போன்றவை, அவையும் முக்கியம். ஏழாவதாக நம்முடைய சுற்றுச்சூழல். ஒருவரை சந்தித்த அவருடைய வீட்டிலே நீங்கள் பேசினால் அவர் கம்பீரமாக அமர்ந்திருப்பார். அவர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் வித்தியாசமாக இருக்கையின் நுனியில் அமர்வார். ஏனென்றால் அவருடைய இடத்தில் அமர்கிற போது அவருடைய உடல் மொழி வேறாக இருக்கும், நம்முடைய இடத்திலே அமர்கிற போது வேறாக இருக்கும். உடல் மொழி தான் நாம் அதிகம் பேசப்படுகிற மொழி. நாம் அன்றாடம் 93% உடல் மொழியால் பேசுகிறோம். 7% தான் சொற்களால் பேசுகிறோம். நீங்கள் ஒரு கட்டடக் கலைஞருடைய இருப்பிடத்திற்கு சென்றால் அவர் கட்டிய கட்டடங்களை எல்லாம் வைத்திருப்பார். அது ஒரு விதமான உடல் மொழி. நீங்கள் ஒரு ஓவியருடைய வீட்டுக்கு சென்றால் அவர் ஓவியங்களை எல்லாம் வைத்திருப்பார். அது ஒரு விதமான உடல் மொழி. நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கிறவருடைய ஜாதகம் பார்க்கிறவருடைய வீட்டுக்கு சென்றால் அவர் சாமி படங்களாக வைத்திருப்பார். எனவே இது ஒரு விதமான உடல் மொழியை பொறுத்தவரை நீங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி உடை அணிய வேண்டும், தோற்றப்பொழிவோடு இருக்க வேண்டும். நீங்கள் நிற்கிற தோரணை முக்கியம். சில பேர் இப்படி நிற்பார்கள். நீங்கள் நிற்கிற தோரணை பேசுவதற்கு வாய்ப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் சரியான இடைவெளி விட்டு பேச வேண்டும். அனைத்து பார்வையாளர்களையும் பார்க்க வேண்டும், ஒருவரை மட்டும் பார்க்கக்கூடாது. மோட்டு வலையை பார்க்கக்கூடாது. சில பேர் நகர்ந்து நடனம் ஆடுவார்கள், அப்படி பேசக்கூடாது. இவையெல்லாம் உடல் மொழியில் முக்கியம். இறுதியாக கருத்து செறிவு. கருத்து வளம் கொண்ட பேச்சுதான் எழுதப்பட்டாலும் நிலைத்து நிற்பதாக இருக்கிறது. கருத்து வளம் என்பதை சுருக்கமாக சொன்னால் சட்டியில் இருந்தால்தான் அகப்பையிலே வரும். நம்முடைய மூளையில் 100 பில்லியன் நியூரான்கள் இருக்கின்றன. நாம் அவற்றை சரியாக பயன்படுத்தினால் ஒரு கணனியைப் போல தேவையான இடத்தில் தேவையான செய்தியை அது வழங்கும். ஆனால் அதற்கு வாசிப்பு அவசியம். திருக்குறள், 14 கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், பாரதியார், பாரதிதாசன் போன்றவர்களையெல்லாம் நாம் அவசியம் வாசிக்க வேண்டும். தேவையான இடங்களில் அவர்களை நாம் மேற்கோள் காட்ட வேண்டும். நல்ல நாவல்கள், நல்ல சிறுகதைகள் ஆகியவற்றை படிக்க வேண்டும். சிறுகதைகள் ஒரு நல்ல கருத்தை மக்களுடைய மனத்திலே பதிய வைப்பதற்கு உதவியாக இருக்கும். உதாரணமாக
இரவல் வாங்கக்கூடாது என்பதற்கு மாப்பசானுடைய நெக்லஸ் அருமையான கதை. தற்கொலையை பற்றி பேச வேண்டுமென்றால் நான் இருக்கிறேன் என்கிற ஜெயகாந்தனுடைய கதை அற்புதமான கதை. பார்வையற்றவருடைய பாசத்தை பற்றி பேச வேண்டுமென்றால் எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார், அற்புதமான கதை. கணக்கு பார்க்காமல் சோறு போடுகிற ஒருவரை பற்றி என்றால் சோத்து கணக்கு என்கின்ற ஜெயமோகனுடைய கதை. இப்படி நீங்கள் சிறுகதைகள் எல்லாம் வாசிப்பது பேசுவதற்கும் கருத்து வளத்திற்கும் உதவியாக இருக்கும். அடுத்தது முக்கியமானது, ஒரு சொற்பொழிவு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சொற்பொழிவு விருந்து போல இருக்க வேண்டும். அதில் சோறு என்பது கருத்து போல, சாம்பார் என்பது சம்பவங்கள் போல, அதன் முக்கிய மூலாதார தத்துவம் ரசத்தை போல, அதன் முடிவுரை தயிரைப் போல, அதில் இருக்கிற காய்கறிகள் அறிவுரையைப் போல, நகைச்சுவை இனிப்பைப் போல, அதில் இருக்கக்கூடிய சில நுட்பமான எச்சரிக்கைகள் பச்சடியைப் போல, அதிலே இருக்கக்கூடிய சுவையான சம்பவங்கள் பாயசத்தைப் போல, மீண்டும் மீண்டும் அசைபோடுவதற்காக இறுதியிலே வழங்கப்படுகிற தாம்பூலத்தைப் போல. அப்படி அமைந்தால்தான் அந்த பேச்சு எடுபடும். நாங்கள் எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் என்கிற ஒரு சுற்றுலாவை கிழக்கு கடற்கரை சாலையில் ஏற்பாடு செய்தோம். காரணம், அங்கே இளைஞர்களுக்கும் சில பொழுதுபோக்குகள் இருந்தன. படகிலே செல்வது இளைஞர்களுக்கு பொழுதுபோக்கு, சிறுவர்களுக்கு பொழுதுபோக்கு முதலை பண்ணை, பெரியவர்களுக்கு விருப்பமானது அங்கே இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயில், திருவிடந்தை கோயில், வரலாற்றை நுகர்வதற்கு விருப்பமானவர்களுக்கு தொல்லியல் சின்னங்கள், கலைகளில் விருப்பமானவர்களுக்கு ஓவியர்களுடைய கிராமம், கடற்கரையில் அமர்ந்து அழகை ரசிக்க வேண்டுமென்றால் கடற்கரை கோயில். இப்படி அனைத்து அம்சங்களும் கொண்ட ஒரு சுற்றுலாவை ஏற்பாடு செய்தோம். நீங்கள் மேற்கோள்களை பயன்படுத்த வேண்டும், ஆனால் அது சரியாக இருக்க வேண்டும். அது பாயசத்தில் கலந்த சர்க்கரையைப் போல இருக்க வேண்டுமே தவிர வெளியே தெரிகிற முந்திரியைப் போல இருக்கக்கூடாது. சில பேர்கள் எக்கச்சக்க மேற்கோள்களை பயன்படுத்துவார்கள். ஒருவர் சொன்னார், மேற்கோள்களை பயன்படுத்துபவர்கள் முட்டாள்கள் என்று சியாங்கா போங்கா சொல்லியிருக்கிறார் என்று. அதுவே ஒரு மேற்கோள் தானே. அதனால் நீங்கள் தத்துவத்தை பயில வேண்டும், ஜென் தத்துவத்தை பயில வேண்டும், தாவோவை பயில வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்து நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், இதிகாசங்களை பயில வேண்டும், புராணங்களை பயில வேண்டும், கிரேக்க புனைவியலை பயில வேண்டும், நகைச்சுவை துணுக்குகளை நீங்கள் அவ்வப்போது பயன்படுத்த வேண்டும், கதைகளை பயன்படுத்த வேண்டும், சமயோசித புத்தியுடன் நீங்கள் உரையாற்ற வேண்டும். இவையெல்லாம் சேருகிற போதுதான் ஒரு உரை சிறப்பாக இருக்கும். எனவே மேடை பேச்சில் நீங்கள் மேம்பட்டு சிறந்த மேடை பேச்சை ஆற்றி மக்களை எழுச்சி கொள்ள செய்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி தலை சிறந்த பேச்சாளராக வர வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி சார். இவ்வளவு ஒரு அரங்கு நிறைந்த ஒரு சொற்பொழிவாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அதிகபட்சமானோர் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் எனக்கு இறையன்பு சாருக்கான ஒரு அவருடைய பேச்சு, அதை கேட்க விரும்புகிறவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எதப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு டீட்டெயிலாக சார் பேசினார். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அவரும் பேசினார். அதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். ஒருத்தர் மேனுவலாக எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், இதில் இதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் இருக்கலான்னு, அதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறது கஷ்டம். அவர் பேசையில் அவருடைய குரல் ஏற்ற இறக்கம், அவருடைய கைகள் எங்கெல்லாம் போயிட்டு வருது, அவருடைய உடல் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்க்குறப்போ பொதுவாக நடிகர்கள் மாதிரி பேச்சாளர்களுக்கு பேசுகிறவங்கக்கிட்ட ஒரு போட்டி இருக்கும் மனசுக்குள்ளார. இவர் இப்படி பேசுகிறார், இவரோட நம்ம நல்லா பேசணுன்னு ஒரு போட்டி. நானும் பேசக்கூடியவர் என்பதனால் அதை ரொம்ப கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தேன். இன்னொன்று, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேச்சுக்கலை என்பது வேறு எந்த கலையை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். பேசி பேசி வென்ற மாநிலம் இந்த மாநிலம். நம்முடைய அரசியல், பண்பாடு, பொருளாதாரம் எல்லாவற்றிற்குள்ளும் இந்த பேச்சு இருக்குது. இன்னொன்று, இந்தியாவிலேயே பேச்சுக்கலைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வேறு மாநிலம் இருக்கிறதா என்று கூட எனக்கு தெரியவில்லை. அந்தளவுக்கு இன்றைக்கி அவருடைய பேச்சு, அதில் முன்வைத்த கருத்துக்கள், அவர் பேசிய விதம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவரோடு நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், அவர் பேசி கேட்டிருக்கிறேன். போன வருடமும் நாங்கள் பேச்சுக்களை பற்றி இதே போன்ற ஒரு அமர்வை நடத்திய போது அப்பவும் இறை என்பவர்கள் இங்கே பேசினார். உண்மையிலேயே
தன் கற்ற வித்தை என்பதை காட்டிலும் கற்ற அறிவை ஞானத்தை அவர் இவ்வளோ தூரம் உங்களிடம் பகிர்ந்து கொண்டார். இன்னொன்று, இங்கே பேசிய எல்லோரும் அவரவர் துறை பற்றி பேசிய போது முத்தாய்ப்பாக சொன்ன ஒரு விஷயம், அதைத்தான் இன்றைக்கு இறையன்பவர்களும் சொன்னார். நீங்கள் படிங்க, படித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிறது தான். படிக்காத யாரும், புத்தகங்களை கற்காத யாரும் எந்த துறையிலும் ஜெயிக்க முடியாது. அதுவும் நிச்சயமாக பேச்சை கேட்டு பேச்சாளர் ஆக முடியாது. படித்து தான் ஒருத்தர் பேச்சாளர் ஆக முடியும். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.